ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த முதல் நாள் இந்த சுத்திகரிப்பு ஜெபத்திலே உங்கள் எல்லாரையுமே சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சத்தத்தை ஆன்லைன் மூலமாக பல இடங்களிலிருந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு புதிய வருடத்தை நாம் சந்திக்க போகிறதுக்கு முன்பாக நம்ம ஆயத்தம் பண்ணுகிறதை ஆண்டவர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஒரு பிரயாணத்தினுடைய துவக்கத்திலே ஒரு ஆசீர்வாதத்தினுடைய துவக்கத்தை அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு முன்பாக கர்த்தர் பல இடங்களிலே அவர்களை சுத்திகரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன், அந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருவேன். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு முன்பாக ஆண்டவர் அவர்களை க்ளீன் பண்ணுறார். இல்லை, நான் சும்மா உனக்கு தர்றதுக்கு நான் விரும்பலை, இந்த குறைகளோடு இந்த குற்றங்களோடு நீ போய் அந்த ஆசீர்வாதத்தை நீ எடுக்க வேண்டாம், நீ உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கோ, நீ உன்னை சரி பண்ணிக்கோ, அதற்கு பிறகு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவர்களுக்கு தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சுத்திகரிப்பு அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று. நம்மை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம சிலர் டெய்லி க்ளீன் பண்ணுவாங்க. டெய்லி சுத்திகரிக்க வேண்டிய சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நம்ம சாப்பிட்ற தட்டு, நம்ம சமையல் பண்ணுகிற பாத்திரங்கள், இந்த ஒரு சில காரியத்தை எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி அதை கண்டிப்பாக நம்ம சுத்தம் செய்து தான் ஆக வேண்டும். சுத்தம் செய்யலை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த பொருளை நம்ம பயன்படுத்தவே முடியாது. அதே போல் சில காரியங்கள் வாரத்திற்கு ஒரு நாள், சிலர் இந்த வீடு துடைக்கிறது, இந்த மாதிரி சில காரியத்தை வாரத்திற்கு ஒரு நாள் அதை சுத்திகரிப்பார்கள். சிலர் மாதத்திற்கு ஒரு நாள் ஒரு சில காரியத்தை. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிற எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாகவே சுத்திகரிக்கக்கூடிய அவசியம் உண்டு. பொதுவாக சில வீடுகளை ரொம்ப ரொம்ப ஞானமாய் கட்டுவார்கள், நிறைய பணத்தை செலவு செய்து கட்டுவார்கள். ஆனால் அந்த பணத்தை செலவு பண்ணி அந்த வீட்டை கட்டுறதுனால அந்த வீடு நல்ல வீடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி ஒரு வீட்டை கட்டி அந்த வீடு சுத்தமாக இல்லை, அந்த வீட்டினுடைய பொருட்கள் எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல அந்த பொருள் இல்லை அப்படின்னா எவ்வளவு கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி அந்த வீட்டை கட்டினாலும் அந்த வீடு பார்க்குறதற்கு அழகாகவும் இருக்காது, அதில் நம்ம குடியிருக்கவும் முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன ரூமாக இருக்கலாம், அது ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவாக கட்டப்படாமல் ஒரு சாதாரணமான ஓட்டு வீடாக இருக்கலாம், இல்லை ஓலை வீடாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த வீடு சுத்தமாய் வைக்க வேண்டிய பொருள் அங்கங்கே வச்சு அந்த வீடு சுத்தமாக இருக்கும்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் நம்ம குடியேற்க முடியும், அது நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சுத்தம், இந்த பரிசுத்தம் என்கிறது நம்மை ஆராய்ந்து பாய்த்து நம்மை கழுவி நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்ம அறிக்கை செய்து நம்மளை சரி பண்ணிக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சில கூட்டங்கள் விடுதலை கூட்டங்கள் அப்படின்னா நிறைய பேர் வருவார்கள். சில ஒவ்வொரு வாக்குத்தத்த கூட்டங்களுக்கு நிறைய பேர் வருவார்கள். ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் யார் அப்படின்னா, தங்களுடைய வாழ்க்கையிலே சுத்திகரிக்கிறதற்கு யார் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையாக தேவனை நேசிக்கிற பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களெல்லாம் ஆசீர்வாதத்தை வாங்கலாம், ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கலாம், ஆனால் அந்த ஆசீர்வாதத்தில் அவர்களுக்கு வெற்றி இருக்காது. யார் உண்மையாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால் தங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பிட்டு தங்களை சுத்திகரித்து கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால் நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளை ஆண்டவர் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப விரும்பணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அதனால் இந்த 7 நாட்களும் ஒரு நாள் கூட நீங்கள் தவறாமல் 7 நாட்களும் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு உங்களையே நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்து, ஏன் அப்படின்னு சொன்னால் சில நேரங்கள்லேருந்து வெளியே பார்க்குறவர்களுக்கு நம்மளை ரொம்ப பரிசுத்தவான்களாக தெரியும், ரொம்ப பரிசுத்தவாட்டிகளாக தெரியும். வெளியே பார்க்குறவங்க எல்லாரும் உன்ன மாதிரி என்னால் ஜெபிக்க முடியல, உன்ன மாதிரி என்னால் சர்ச்சுக்கு போக முடியல,
உன்ன மாதிரி என்னால் ஊழியம் செய்ய முடியல அப்படின்னு நம்மளை பார்த்து நிறைய பேர் மெச்சி கொள்ளுவார்கள். ஐயோ, உன்ன மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேனா, உன்ன மாதிரிலாம் முன்னாடி உட்காந்து நான் ஆராதிக்க மாட்டேனா. ஆனால் உண்மையிலே நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றது நான் எப்படிப்பட்டவள் என்கிறது மற்றவர்களுக்கு தெரியாது. அது ஆண்டவர் நம்ம மேல் வச்ச பெரிய தயவு. என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் நம்மை நல்லவர்களாய் பார்க்கிறதற்கு ஆண்டவர் சில காரியங்களை நம்மிடத்தில் இருந்து மறைச்சு ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அது ஆண்டவருடைய ஒரு பெரிய தயவு. ஆனால் உண்மையிலேயே நம்ம நல்லவர்களா, நம்ம கெட்டவங்களா, நமக்குள்ள அசுத்தமே இல்லையா, நம்ம பரிசுத்தவான்களா அப்படின்றது நமக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். அதனால் வெளியில் இருக்கிறவர்கள் கொடுக்குற கமெண்ட் வச்சுட்டு, வெளியில் இருக்கிறவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையை வச்சுட்டு நான் நல்லவன் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிடவே முடியாது. நான் நல்லவள் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே வரக்கூடாது. ஓ பரவாயில்ல, நான் மற்றவங்கள விட பரவாயில்ல போல தெரியுது, அப்போ என்னை விட ஜெப குறைவாக நிறைய பேர் இருக்கிறாங்க போல, என்னை விட பரிசுத்த குறைவாக நிறைய பேர் இருக்காங்க போல தெரியுது, அவங்களுக்கு முன்னாடி நான் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறேன், பரவாயில்லையே அப்படின்னு நம்ம நினச்சிட முடியாது. அவர்களிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது வேறையா இருக்கலாம், ஆனால் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறதுக்கு வேறையா இருக்கலாம். பொதுவாக ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு ஆண்டவருக்கு ஒவ்வொருத்தரிடத்துலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். பொதுவாக நம்ம ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு வேலையை கொடுக்குறோம். அந்த வேலையில் அவங்களுக்கு எதுவுமே பெருசாக தெரியாது. பட் அவர்களிடத்தில் அந்த வேலையை கொடுத்து நம்ம எதிர்பார்க்கறது எப்படி எதிர்பார்ப்போம்னா, ஒரு சின்ன லிமிட்டேஷன் தான் எதிர்பார்ப்போம். ஸோ ஒரு வேளை நம்ம நினச்சதை விட கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறியே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதே பொறுப்பை ரொம்ப தெரிஞ்ச, அதை குறித்த நாலேஜ் உள்ள ஒரு பர்சன்கிட்ட நம்ம கொடுக்கும்போது அதனுடைய அவுட்புட் நம்ம சாதாரணமாக தான் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஆனால் அந்த மனுஷனையும் இந்த மனுஷனையும், இவங்க பண்ணியிருக்கிற ஒர்க்கையும் அவங்க பண்ணியிருக்கிற ஒர்க்கையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இவர்கள் அதை விட பல மடங்கு அதிகமாக செஞ்சாலும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தது வேறப்பா, உங்ககிட்ட எதிர்பார்த்தது வேற, அவங்கள்ட்ட எதிர்பார்த்தது வேற, அவங்க இப்போதான் அதில் புதுமை, நீ பழைய ஆளு, நீ இதல்ல, உங்கள்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண. அப்போ ஆண்டவர் உங்கள் சில சாதாரணமான மனுஷர்களை ஒப்பிட்டு அவர்களை விட நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரிடத்துலையும் உங்களிடத்துல ஒரு மாதிரி கர்த்தர் எதிர்பார்ப்பார், என்னிடத்தில் கர்த்தர் வேறு மாதிரி எதிர்பார்ப்பார். அதனால் இந்த 7 நாட்களும் இந்த புது வருஷத்தை நான் ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரே எது வேணும்னாலும் நான் இல்லாமல் போகலாம். உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா கூட வருத்தப்படாதீங்க. எனக்கு பணம் இல்லை, நான் இந்த புதிய வருஷத்துக்குள்ளே நுழையும் போது பெரிய ஒரு தொகையோடு நான் உள்ளே போகணுன்னு நினச்சேன், ஆனால் என் சம்பாத்தியம் வீணாக இருக்குது, பரவாயில்ல. எனக்கு ஒரு லேண்டு இந்த வருஷம் வாங்கிட்டு தான் இந்த புது வருஷத்துக்குள்ளே போகணுன்னு நினச்சேன், சரி நடக்கலை, பரவாயில்ல. எனக்கு இந்த வருஷமாவது திருமண காரியம் முடிச்சு தான் ஒரு புது வருஷத்தை சந்திக்கணும்னு நினச்சேன், பரவாயில்ல. எதுவுமே இல்லாமல் ஒரு புது வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஆரம்பித்தா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், இந்த புது வருஷத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே நீங்கள் என்னை பரிசுத்தம் பண்ணாமல் நான் புது வருஷத்துக்குள்ளே நான் என்ன பண்ண மாட்டேன்னா, நுழைய மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை வருகிற ஆண்டு கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாக்க. அப்படியே எல்லாரும் கையை மேலே உயர்த்தி, எல்லாருடைய கரங்களையும் மேலே உயர்த்தி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நான் ரொம்ப வெறுமையா நிற்கிறேன் ஆண்டவரே, நான் ரொம்ப வெறுமையா நிற்கிறேன் ஆண்டவரே. நீங்க நினைச்சது மாதிரி என்னால வாழ முடியல, நீங்க சொன்னது மாதிரி என்னால வாழ முடியல, நீங்க கொடுத்த அளவுக்கு என்னால உண்மையா இருக்கவும் முடியல. நீங்க என்ன நினைச்ச அளவுக்கு நான் உங்களை நினைக்கல. நீங்க எனக்கு உண்மையா இருந்தீங்க, நான் உங்களுக்கு உண்மையா இருக்க முடியல ஆண்டவரே. இந்த வருஷத்தினுடைய முடிவில் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சேன் அப்படின்ற அந்த எண்ணத்தோட நான் நிக்கல. ஆனா ஒரு எண்ணத்தோட நிற்கிறேன், உங்களுக்காக செய்யக்கூடிய அந்த பலனை நீங்க எனக்கு, அந்த பலத்தையும் சத்துவத்தையும் நீங்க இந்த 7 நாட்களில் எனக்கு தருவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட நிற்கிறேன் ஆண்டவரே. எல்லாருடைய கரங்களை மேல உயர்த்தி, அப்பா அந்த கிருபை எனக்கு தாரும்.
நான் நானாக தான்ப்பா வந்திருக்கிறேன், நான் நானாக தான் ஆண்டவரே வந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேர், என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேர் என்ன பரிசுத்தவானா பார்த்தாலும், என்ன நல்லவனா பார்த்தாலும், எங்களை ரொம்ப நல்லவர்களா பார்த்தாலும், உண்மையிலே நாங்க நீங்க நினைக்கிற அளவுக்கு இல்லைன்னு தான்ப்பா வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு மாறுதலை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்ய சேர்த்து கொள்வீரா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் எல்லாரும் நோவாவை போல் மானும். முடிஞ்சவங்க கையை உயர்த்தி, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. தானாக வந்து சத்தமான நானாக வந்து நீர் எனக்கு ஒரு குறையுமே வைக்கலப்பா, நீர் எனக்கு ஒரு குறையுமே வைக்கலப்பா. எல்லாரும் சொல்லுங்க, வந்து நிற்கிறேன். நீர் இன்று ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யம் சேர்த்துக் கொள்வீரா. மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. மார்த்தாளை உண்மைதானே, உண்மாண்டவன் அப்பா. நீ ஆனா எனக்கு கைவிடவே இல்லை, நீ எனக்கு ஒண்ணுமே குறையே வைக்கலையப்பா. எஸ்தரை போல எதையும் செய்யவில்லை, எஸ்தரை போல எதையும் செய்யவில்லை. எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே, நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்து, முடிஞ்சவங்க கைய மேல உயர்த்தி சொல்லுங்க, நான் வீணாகி
நீங்க சொல்லு. வாலிப தங்கச்சிங்க சொல்லு. என்ன தூக்கி திரும்ப திரும்ப நான் வீணாகி. ஆமாப்பா, வெளியில யாருக்குமே தெரியாதுப்பா. வெளியில யாருக்கும் என்னுடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறவர் நீங்க தானே ஆண்டவரே. என்னுடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறவர் நீங்க தானே ஆண்டவரே. வந்து நீரே ஆண்டவர் நமக்கு ஒன்றுமே குறை வைக்கவே இல்லை. கர்த்தர் நம்மை நடத்தினார். நம்மை ஆச்சரியமாய் அவர் நடத்தினார். கிட்டத்தட்ட 2024 நம்ம முடிக்க வந்துட்டோம். லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டோம். ஒரு வீட்டில் நம்மை ஒரு 6 மாதம் 1 வருஷம் வச்சு பார்க்கறது அப்படின்றது சாதாரணமான விஷயமே அல்ல. நீ நினச்சி பாருங்களேன். யாராவது ஒருத்தருடைய வீட்டில் போய் நீங்கள் குடியிருந்து அவங்க 1 வருஷம் நம்மளை பார்த்துக்கும் போது சலிக்காமல் நம்மளை பார்த்துக்குருவாங்களா? அவங்க நம்மளை கேர் எடுப்பாங்களா? ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அருமையான இந்த கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஒரு 10 டேஸுக்காக தான் கோயம்புத்தூரில் வெஸ்லி அவருடைய வீட்டில் ஒரு 10 நாளைக்காக தான் நான் வந்தேன். என்னை ரொம்ப நாள் வச்சு பாருங்கன்னு நான் அவங்கள்ட்ட சொல்லலை. ஒரு 10 டேஸ் உங்கள் வீட்டில் என்னை வச்சு பாருங்க. எனக்கு எங்கேயுமே போக்கிடம் இல்லை. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன். நான் இங்கே பைபிள் காலேஜை நம்பி நான் வந்தேன். பட் அங்கே இப்போது இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு 10 நாள் என்னை வச்சு பாருங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன். ஆனால் அவங்க என் மேலே வச்ச அன்பு, அவங்க என்னை பார்த்துக்கிட்ட விதம், ஒரு ஊழியக்காரனுக்கு நம்ம சேவை செய்கிறோன்னு சொல்லி அவங்க நினச்சி செஞ்ச அந்த அன்பை உண்மையிலே மறக்கவே முடியாது. அவ்வளோ. அதனால தான் திரும்ப அவங்க வீட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணேன். ஆனால் ஒரு நாள் திடீர்னு எனக்கு ரொம்ப நெஞ்சு வலி ஆரம்பிச்சிச்சு. ஸோ நெஞ்சு வலி அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ ஒரு பயங்கரமான வியாதி. அது எல்லாரும் பயப்படுத்தும் அப்படின்றது எனக்கு தெரில. ஒருவேளை அப்படி பயப்படுத்துகிற வியாதி அப்படின்னு தெரிஞ்சிருந்துன்னா அந்த நெஞ்சு வலியை நான் வெளியே சொல்லியிருக்கவே மாட்டேன். எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னே சொல்லியிருக்க மாட்டேன். எனக்கு நெஞ்சு வலி இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு தெரில. நானும் இந்த ரொம்ப அதிகமாக நெஞ்சு வலிக்கிறதுனால இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குது அப்படின்னு அப்பாட்ட சொன்ன உடனே அவர் திரும்பவும் கொஞ்சம் தண்ணியை குடிச்சு சரி படுக்க வச்சுட்டு சரியாயிரும் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் அம்மா ஜெபம் பண்ணாங்க. ஆனால் நெஞ்சு வலி நிற்கவே இல்லை. உடனே அவங்க இந்த கண்ணப்ப நகரில் ராமகிருஷ்ணா கிளினிக் இருக்குது. டாக்டர் தாமோதரன் அப்படின்ற ஒரு டாக்டர் இருக்கிறார். அப்போ அந்த டாக்டர் இடத்துல அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. என்ன கூட்டிகிட்டு அந்த டாக்டர் என்ன செக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை காரமாக ஏதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு சொன்னோம். சரி, அதனால தான் இந்த நெஞ்சு வலி, வேறு எதுனாலையும் இல்லை, நீங்கள் ஒன்றும் இல்லை, பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை வெளியே அனுப்பிட்டார். அப்போ நான் என்ன வெளியே நிற்க சொல்லிட்டு அம்மா அப்பா 2 பேருமே வெஸ்லியாவும் அம்மாவும் ஒரு நாள் கூட டாக்டர் இடத்துல அவங்க என்னை வெளியே விட்டுட்டு அவங்க டாக்டர்கிட்ட ஒரு நாள் கூட பேசினதில்லை. எப்போவுமே என்னை வச்சு பேசுவாங்க. இல்லை நான் ரொம்ப பயப்படுறதுன்னா கூட என்னை அப்படி பேச மாட்டாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட் டைம் நீ கொஞ்சம் வெளியே இரு, நாங்கள் டாக்டர்கிட்ட பேசிட்டு வரோன்னு சொல்லிட்டு ஸோ 2 பேருமே உள்ளே போனாங்க. உள்ளே போய் டாக்டர்கிட்ட அந்த டாக்டர் தாமோதரன்ட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், டாக்டர் எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், பென்சனுடைய அம்மா அப்பா எப்படிப்பட்டவங்கன்னு எங்களுக்கு தெரியாது, அவங்க அண்ணன் தம்பி எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு வச்சுட்டு எங்களுடைய வீட்டில் வச்சு நாங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கிறோம். அது கடவுளுக்கு செய்கிற ஒரு தொண்டு மாதிரி நாங்கள் நினச்சிட்டு அதை பண்ணிகிட்டு இருக்கிறோம்.
இப்போ அடிக்கடி அவர் எங்களை பயமுறுத்துற, அப்படி நெஞ்சு வலின்னு எல்லாம் சொல்றாரு. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது. நாளைக்கு ஏதாவது ஒன்று பின்ன என்னது ஆச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டுக்காரங்களுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்லுவோன்னே தெரியல. உண்மையிலே அவங்க பயப்பட்டது எல்லாமே நியாயமானது தான், தவறானது இல்லை. யாரானாலும் அந்த பயம் இருக்கும், நம்ம ஆனாலும் அப்படிதான். அந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பா யார், அவங்களுடைய கேரக்டர் என்ன, அவங்க சண்டை பிடிப்பாங்களா, பிரச்சனை பண்ணுவாங்களா, இல்லை நாளைக்கு என்ன நடந்தால் என்ன பதில் சொல்கிறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு அவர்கிட்ட போய் கேட்கும்போது அந்த டாக்டர் வந்து சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இவரை வச்சு பார்க்குறீங்க, கடவுள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லி அவங்க வெளியே அனுப்பின உடனே அவங்க 2 பேரும் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி டாக்டர்கிட்ட நாங்கள் பேசினோம், டாக்டர் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போ நான் இன்னைக்கு என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவர்கள் வந்து ஒரு பொண்ணை போல வந்து ஒரு பிள்ளையை போல அவங்க என்ன பாதுகாத்தாலுமே, அந்த வீட்டில் அத்தனை நாட்கள் இருந்தாலுமே ஒரு 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 முழு நிறைவோட அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாய் நிறைய அம்மா அப்படின்னு அவங்கள கூப்பிடுறேன், வாய் நிறைய அப்பா அப்படின்னு அவங்க கூப்பிடுறேன். கூப்பிட்டாலுமே அந்த வார்த்தையை சொன்னாலுமே இருதயத்தில் மட்டும் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால், என்னதான் இருந்தாலும் அந்த அந்த ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருக்குல்ல. நம்ம வீடை போல போய் ஒரு பொருளை எடுத்துட முடியாது, நம்ம வீடை போல போய் ஒரு தண்ணியை குடிச்சிட முடியாது, நம்ம வீடை போல போய் எனக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் 1 வருடம் ஒரு நபரை, அதுவும் வியாதி உள்ள ஒரு நபரை ஒரு வீட்டில் வச்சு பார்த்து அவர்களை பராமரிக்கிறது அவ்வளோ பெரிய வேலை, அவ்வளோ பெரிய வேலை. அத்தனை எதிர்ப்புகள், அத்தனை வார்த்தைகள். ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன், இந்த 2024வது வருடம் முழுக்க நீங்களும் நானும் நம்மளை பார்த்துக்கிட்டோன்னு சொல்ல முடியாது. நம்ம எவ்வளோ நம்மளை பார்த்துக்கோன்னு நினைப்பீங்க? நம்ம ஆபத்தை வந்து வருகிற ஆபத்தெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்த்து வருகிறதா, இல்லைன்னா நம்முடைய படிப்பினால அதில் தப்பிச்சுக்க முடியுமா? இல்லை 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 இல்லை. ஆண்டவர் இந்த 1 வருடம் நம்ம அவருக்கு நன்றி சொன்னாலும் நன்றி சொல்லாவிட்டாலும், அவரை துதிச்சாலும் அவரை மகிமைப்படுத்தினாலும் அவரை திட்டினாலும், இந்த 1 வருடம் முழுவதும் நம்மை கிருபையாய் பாதுகாத்த கர்த்தர் மிகவும் நல்ல கரங்களை தட்டி, இந்த 1 வருடம் என நீங்க விட்டு கொடுக்கவே இல்லை ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை மேல தட்டி அப்பாவை பார்த்து, இந்த 1 வருடம் என்ன நீங்க ரொம்ப நல்லா வச்சு பார்த்தீங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு குறையுமே நீங்க வைக்கலப்பா. சொல்லுங்க, மனசார நன்றி சொல்லுங்க. என் ஆபத்துல என் கூடவே இருந்தீங்களே ஆண்டவரே, என் கஷ்டத்துல என் கூடவே இருந்தீங்களே ஆண்டவரே. உங்க அன்பை மறக்கவே முடியாதுப்பா. எத்தனையோ பேர் சலிச்சிட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர் வேண்டான்னு சொல்லிட்டாங்கப்பா. ஆனா இந்த 1 வருடம் நான் ஒண்ணுமே செய்யாட்டாலும் என்னை போஷித்து, என்னை காப்பாற்றி, என்னை கிருபையாய் நடத்தி, ஆச்சரியமாய் நடத்தி வந்ததற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மனசார நன்றி அப்பா. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தாங்கை மனுஷங்கை விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தாங்கையிலும் மனுஷங்கையிலும் விட்டு கொடுக்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. எல்லாரும்
கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னி கைகளை மேல உயர்த்தி விட்டு கொடுக்கலையே எல்லாரும் சாத்தாங்கை மனுஷங்கை விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்கலையே சாத்தாங்கை மனுஷங்கை விட்டு கொடுக்கலை. காலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதற்கு காலை சேர்த்தீங்க. காலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து கடலையா கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் அற்புதம் செய்பவரா, என்ன ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. எல்லாரும் சொல்லு, என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலை சத்தமா சாத்தாங்கை மனுஷங்கை விட்டு கொடுக்கலை. நீங்க விட்டு கொடுக்கலையே சாத்தாங்கை மனுஷங்கை விட்டு கொடுக்கலை. கல்லெறியும் மனிதர் முன்பு காரைவட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாம என்ன கல்லறியும் மனிதர் முன்பு காரைவட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாம காத்துக்கும். பாவம் நிறைந்த இருளான ஆக்கினை தீர்க்காம என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. எல்லாரும் சொல்லுவோம், என்னை ஆற்றி தேற்றி நல்ல தகப்பனா தூக்கி சுமந்தீங்க. ஐய மேல விட்டு கொடுக்க. எஸ், உங்க சத்தாப்படியே நன்றி உள்ள இருதயத்தோட சொல்லுங்க. ஒன்னியல் ஒரு வருஷம் கிருபையாய் நீங்க விட்டு கொடுக்கல. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே.
நினைச்சு பார்க்கல, தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து விட்டு கொடுக்கலையே. நன்றி சொல்றவங்க, மனசார பாடுறவங்க பாடு. நன்றி சொல்றவங்க ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க, மனசார நன்றி சொல்லுங்க சத்தமா. நன்றி நன்றி நன்றியப்பா, 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 நன்றி, நன்றியப்பா, நன்றி, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றியப்பா. ஒன்னியர் கண்ணின் மணி போல பாத்தீங்கப்பா, கண்ணின் மணி போல ஒரு வருஷம் பாத்தீங்க ஆண்டவரே. இந்த வருஷத்தை நாங்க வெறுமையா தான் ஆண்டவரே ஆரம்பிச்சோம். இந்த வருஷம் நாங்க காலடி எடுத்து வைக்கும் போது எங்க கையை பிடிச்சு நீங்க அப்படிதான் சொன்னீங்க, நீ பயப்படாத, நீ போ ஆண்டவரே, பணம் இல்லையா ஆண்டவரே அப்படின்னு நாங்க சொன்னோம். பரவாயில்ல, பணம் தானே இல்ல, நீ போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, இந்த வருஷத்தை எப்படி தாண்ட போறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது, நீ ஏன் பயப்படுற, நீ எதுக்கு தாண்டுற, உன் கூட நான் வர்றேன்னு எங்களை தைரியப்படுத்தினீங்க. உண்மை ஆண்டவரே, உண்மை ஆண்டவரே. இதோ இந்த வருஷத்தை முடிக்க போறோம். இப்ப கூட வந்து எங்களை பார்த்து கேக்குறீங்க, இந்த வருஷத்துல உனக்கு ஏதாவது குறை இருந்துச்சா? சாப்பாட்டுக்கு குறை இருந்துச்சா? உனக்கு ஏதாவது குறை இருந்துச்சா? நீயா தேவையில்லாததுக்கு கவலைப்பட்ட, நீயா தேவையில்லாததுக்கு பயப்பட்ட. ஆனா உனக்கு ஏதாவது குறை இருந்துச்சா? எங்களை பார்த்து நீங்க கேட்கும் போது நாங்க ஒரு பதில் தான் சொல்ல முடியும், எங்களுக்கு ஒண்ணுமே குறை இல்லப்பா. நீங்க எங்களை கைவிட்டுருக்கணும்னா என்னைக்கோ கைவிட்டுருக்கலாமே ஆண்டவரே. நீங்க எங்களை மறந்திருக்கணும்னா என்னைக்கோ மறந்திருக்கலாமே ஆண்டவரே. எத்தனை மீறுதல்கள், எத்தனை மீறுதல், எத்தனை தப்பு. ஆனா நீங்க இது மட்டும் உலகத்துல இருக்கிற யாருக்காவது தெரிஞ்சிருந்தா ஒரு பெரிய கல்லை தூக்கி வீசிடிச்சு எங்களை கொண்டிருப்பாங்களேப்பா. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமை, கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு காத்து கொண்டி பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில. ஆமாப்பா, என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சி நல்ல தகப்பனாக தூக்கி. உண்மை, உண்மைன்னு சொல்றவங்க இந்த கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை ஆற்றி தேற்றி. சத்தமா சத்தமா வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க சொல்லுங்க பகலம். இன்னும் இன்னும் முழு பலத்தோடு என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக சுமந்தீங்க, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே.
பிரசன்னம், அவருடைய மகிமை ஒவ்வொருவர் மேலும் நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நீங்க வேணாண்டவரே. 2025வது வருஷம் உங்களோட தான், என் பயணம் உங்களோட தான், என் ஆரம்பம் உங்களோட தான்ப்பா, என் முடிவு உங்களோட தான்ப்பா. நீங்க மட்டும் கூட வந்தா போதும் ஆண்டவரே, நீங்க கைய பிடிச்சா போதும் ஆண்டவரே, நீங்க விட்டு கொடுக்காம இருந்தா போதும் ஆண்டவரே. நீங்க என் கூட வரணும், நீங்க எனக்கு வேணும். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சத்தாகையிலும் விட்டு கொடுக்கலையே. நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நீங்க செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஜீசஸ், நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. 2024ல நீங்க எங்க கூட இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்க ஜீவன் உங்க சமூகத்தில் அருமையா இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய சரீரம் உங்க சமூகத்தில் இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சத்தமா முழு பலத்தோட நன்றி, 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 நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி, நன்றி, நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. So the 1 year, ஒரு வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் கர்த்தர், ஆச்சரியமாய் கர்த்தர் நம்மை நடத்தினார். அவருடைய பலன் நம்மோடு கூட இருந்தது, அவருடைய தைரியம் நம்மோடு கூட இருந்தது, அவருடைய வார்த்தை நம்மோடு கூட இருந்தது, அவருடைய உந்துதல், அவருடைய ஆசீர்வாதம் நம்மோட இருந்தது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நாள், முதல் நாளில் ஒரே ஒரு மனுஷனை உங்களுக்கு முன்பாக வைத்து அவனுடைய வாழ்க்கையில் இந்த மனம் திரும்புதல் அப்படின்ற ஒன்று. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இந்த மனம் திரும்புதல் அப்படின்றது ஒரே ஒரு டைம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு டைம், அவ்வளோதான், ஒரு டைம் நம்ம மனம் திரும்பியாச்சு, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு இல்லை. இந்த மனம் திரும்புதல் ஒரு நாளுடைய காரியம் அல்ல. இது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்ம ஆண்டவரை சந்திக்கிற வரைக்கும் இந்த மனம் திரும்புதல் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று. வேதத்தில் எங்கெல்லாம் ஜனங்கள் மனம் திரும்பினார்களோ, அவருடைய பாவ வழிகளை விட்டு, அவருடைய அக்கிரமத்தை விட்டு, அவர்கள் போய்கொண்டிருக்கிற பாதையை விட்டு மனம் திரும்புதலுக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தார்களோ, அப்பெல்லாம் அந்த பகுதிகளெல்லாம் நீங்க வாசிக்க பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அங்கெல்லாம் ஆண்டவருடைய இரக்கம் அதிகமாய் வெளிப்பட்டுருச்சு. அப்போ ஆண்டவருடைய இரக்கம் எங்க வெளிப்படும் அப்படின்னு சொன்னா, எந்த இடத்திலே மனம் திரும்புதல் இருக்குதோ அந்த இடத்துல தான் ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்படும். மனம் திரும்பாத பட்சத்திலே ஆண்டவர் நமக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இந்த வருஷத்தினுடைய கடைசியில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, மனம் திரும்புவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். சிலர் மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா அதை நியாயப்படுத்துவாங்க. நான் மட்டும்தான் தப்பு பண்றேன்னா, அவங்க தப்பு பண்ணலையா? என்னுடைய சூழ்நிலை இப்படி என்ன தப்பு பண்ண வச்சிருச்சு, நான் எதுக்கு மனம் திரும்பணும்? நான் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன பெரிய ஒரு பாவியா? அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய பாவியெல்லாம் கிடையாது. இந்த மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுக்காத யாருமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ யார் சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் வரும்போது, இந்த வருஷத்தினுடைய முடிவிலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நான் போய்கொண்டிருக்கிற வழியை விட்டு மனம் திரும்புவதற்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கணும். ஏலியின் பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள்
பேலியாளின் மக்களா இருந்தார்கள். அப்போ அவங்க அப்பா அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா மனம் திரும்புங்கப்பா, மனம் திரும்புங்கப்பா, உங்களுடைய பொல்லாத நடக்கைகளை மற்றவர்கள் சொல்லுறதுக்கு நான் கேள்விப்படுறேன். நீங்க நல்லவங்க இல்லையாமா, நீங்க இந்த மாதிரி தப்பு பண்றீங்களாமா, நீங்க விட்டுருங்க, வேண்டாம், இது நல்லதில்ல. கர்த்தருக்கு விரோதமாய் ஒருவன் பாவம் செய்தால் அவர்களுக்காக நியாயம் தீர்க்கிறதற்கு யார் இருக்கா? மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அவனுக்காக வழக்காடுவார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அவர்களுக்காக வழக்காடுவார்கள் யார்? என் மக்களே, இப்படி பண்ணாதீங்க, இது வேண்டாம் அப்படின்னு ஏலி தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாரு. வேண்டாம் அப்படின்னு சொன்னா இந்த பிள்ளைகளுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, மனம் திரும்புவதற்கு அவர்களுக்கு விருப்பமே இல்லை. இல்லை, நாங்க அப்படிதான் போவோம். என்ன அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு வயசாச்சு, நீங்க கிழவ, நீங்க அமைதியா ஒரு இடத்துல இருக்க வேண்டியதானே, நீங்க எதுக்கு கத்திட்டு உட்காந்துருக்கிறீங்க? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, உங்களுக்கு படிப்பறிவே இல்லை, நீங்க எல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் எங்களுக்கு எந்த ஆலோசனையும் சொல்ல வேண்டாம், எங்க வாழ்க்கையை நடத்திக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும், நான் எப்படி போறேன்னு எனக்கு தெரியும், இதெல்லாம் பண்ணாம ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? இதெல்லாம் வாழ்க்கையில சகஜமான ஒண்ணு, இதெல்லாம் எல்லாருமே நடக்கிறது தான், கடவுள் என்ன பெரிய கொடுமையாளரா? இப்படிப்பட்ட நிறைய கேள்விகளை மனதில் வச்சு இவங்க 2 பேரும் எதுக்கு ஒப்பு கொடுக்கலன்னா, ஓப்பினி பினகாஸ் என்கிற 2 பேரும் மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுக்கல. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஆண்டவர் விட்டுட்டார், தன்னுடைய தகப்பன் சொல்லி சொல்லி பார்த்தார், விட்டுட்டார். இப்போ இவர்கள் மனம் திரும்பாத பட்சத்துல வேதம் சொல்லுகிறது, இல்ல ஓப்பினி பினகாஸ் 2 பேரும் ஒரே நாள்ல சாவாங்கப்பா, 2 பேரும் ஒரே நாள்ல சாவாங்க. சோ இளம் வயதிலே இவர்கள் மனம் திரும்பாமல் இருந்ததுனால 2 பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். பிரதர், சிஸ்டர், யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல, நீங்க எந்த வழியில போறீங்கன்னு தெரியல, ஏதாவது ஒரு வழியில சத்துரு உங்களை இழுத்து கொண்டு போகலாம். ஆனா கர்த்தர் உங்களை மனம் திரும்புவதற்காக பல விஷயம் உங்கள்கிட்ட பேசிட்டே இருந்து நீங்க நிறைய பேர் எல்லாத்துக்குமே ஒப்பு கொடுக்கலாம். ஆனா அந்த வழியை குறித்து நீங்க ஒருவேளை நீங்க நியாயப்படுத்தலாம், நான் அதுல மாற மாட்டேன், நான் அதுல திருந்த மாட்டேன், நான் அதை விட்டு வெளியே வர மாட்டேன், அது ஒன்றும் தப்பு கிடையாது, அது எல்லாருமே பண்றதுதான், எல்லாருமே செய்யறதான். உங்களை நியாயப்படுத்தி கொண்டு நீங்கள் அதிலிருந்து மனம் திரும்பாவிட்டால் நிச்சயமா சொல்ற, அடுத்த வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது கர்த்தர் எதை குறித்து உங்கள்கிட்ட பேசுறாருன்னு தெரியல. ஒருவேளை கோபமா இருக்கலாம், அசுத்தமா இருக்கலாம், ஒரு விபச்சார பாவமா இருக்கலாம், இல்லைன்னா கள்ள காரியங்களா இருக்கலாம், ஒரு திருட்டா இருக்கலாம். ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் மனம் திரும்பும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்னா, கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கும். இதற்கு பூசி முழுகிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதற்கு யாருமே சாயம் போட முடியாது, இதுக்கு யாருமே மனம் திரும்பாத ஒரு மனுஷனுக்கு ஜெபம் பண்ண முடியாது. ஒருவேளை அவர்கள் ஜெபம் பண்ணி காப்பாத்துறேன், நான் ஜெபம் பண்ணி உன்னை காப்பாத்துவேன், அவர்கள் ஜெபம் பண்ணி உங்களை காப்பாற்ற முடியாது. ஏலியினுடைய பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது தகப்பனார் ஆசாரியன் தான், ஆனா ஆசாரியனாலே தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற முடியல. காரணம் என்னன்னா, அந்த பிள்ளைங்க மனம் திரும்பல. மனம் திரும்பாத ஒரு மனுஷனை யாருடைய ஜெபமும் காப்பாற்ற முடியாது, ஜெபம் பண்ணி காப்பாற்ற முடியாது. அதனால இன்றைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டே உங்களுடைய பாவங்களை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் மனம் திரும்புறேன். இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு போய் எல்லாவற்றையும் இழந்துட்டான். ஆனா என்னைக்கு அவனுக்கு ஆறுதல் வந்துச்சு, என்னைக்கு அவன் இழந்து போது திரும்ப வந்துச்சுன்னா, என்னைக்கு தான் மனம் திரும்புறதற்கு ஒப்பு கொடுத்தானோ, ஐயோ நான் செஞ்சது தவறு, நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, அவங்க இப்படி செஞ்சாலும் நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, நான் எதுக்கு இப்படி பண்ணினேன். நான் நிறைய பேர் கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால அல்ல, மனம் திரும்புறதுனால தான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். அம்மா கிறிஸ்தவர்களா இருந்தவன ரட்சிப்பு உண்டாகாது, அப்பா கிறிஸ்தவங்களா இருந்தவன ரட்சிப்பு வந்துடாது. 25 வருஷம் கண்டினியூவா பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போறதுனால நமக்கு வெற்றி வந்துடாது. எப்போ ஒரு மனுஷனை ஆண்டவர் தொடுவார், எப்போ ஒரு மனுஷனை ஆண்டவர் நேசிப்பார், எப்போ ஒரு மனுஷனை கர்த்தருடைய கண்கள் காணும் என்றால் அந்த மனுஷன் மனம் திரும்பினதற்கு பிற்பாடுதான் அந்த மனுஷனை ஆண்டவர் பார்க்க முடியும். மனம் திரும்புறதுக்கு ஆண்டவர் விருப்பப்படுறார். அப்போ வேதத்தில் ஒரு மனுஷனை நான் இன்னைக்கு தியானித்தேன். இன்னைக்கு தான்
இப்போ தான் வந்தேன், கொஞ்சம் ஒரு 4 o'clock தான் நான் சென்னையிலேருந்து வந்தேன். இன்னைக்கு காலையில் சென்னையில் ஒரு மீட்டிங் இருந்துச்சு. அப்போ வந்து இந்த ஒரு மனுஷனை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது, ஒரு மனிதன் மனம் திரும்பாததுனால் அவனுக்கு வந்த விளைவுகளை குறித்து நான் வாசித்தேன். அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்படின்னா ஆண்டவர் நிறைய டைம் எச்சரிக்கிறார். நம்ம இன்னைக்கு யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் முதலிலே அபிஷேகம் பண்ணின சவுல் ராஜாவை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். இந்த சவுல் ராஜாவை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவன் என்ன தேட போகிறான் அப்படின்னு சொன்னால், கழுதையை, காணாமற் போன கழுதையை தேடி போகிறான் பாருங்களேன். அப்படியா அந்த ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சவுல் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, பென்யமீன் கோத்திரத்திலே என்னுடைய கோத்திரம். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிப்பீர்கள். பென்யமீன் கோத்திரத்திலே கீஸ் என்னும் பேருள்ள மகாபராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமீன் கோத்திரனாகிய அபியாவின் மகனான பேகோரத்துக்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அடுத்த 2வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழ் இருக்கத்தக்கதாய் உயரம் உள்ளவனாய் இருந்தான். சவுலின் தகப்பனாகிய கீசுனுடைய கழுதைகள் காணாம போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதையை தேட புறப்பட்டு போ என்றான். கவனிங்க, தன்னுடைய மகனை தன்னுடைய தகப்பனார் எதற்கு அனுப்பி விடுறார் அப்படின்னு சொன்னா, காணாமல் போன தன்னுடைய கழுதையை தேடுவதற்காக அனுப்பிவிடுறார். அப்போ ஒரு கழுதை தன்னுடைய வீட்டில் காணாம போன உடனே அந்த கழுதை காணாம போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவிற்கு அந்த குடும்பம் இல்லை. அந்த குடும்பம் அவ்வளோ கீழே இருக்குது. அந்த கழுதைக்காக அந்த குடும்பம் பரிதபிக்கிற நிலைமையில தான் அந்த குடும்பம் இருக்குது. அதே வசனத்தை தான் வேதம் சொல்லுகிறது. அவனை அபிஷேகம் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, பென்யமீன் கோத்திரத்தில் என்னுடைய கோத்திரம் மிகவும் சிறிய, அப்படி ஒண்ணுமே இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து கர்த்தர் சவுலை ராஜாவாக ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அவனுக்கு கிருபைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் அவனை அங்கீகரித்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனுக்கு பலன் கொடுத்தார். ஆனா இவனுடைய வாழ்க்கை என்னன்னா, இவனுடைய ஆரம்பத்தை போல அவனுடைய வாழ்க்கை அவன் கொண்டு போகாம இடையில தடுமாறிட்டான். நிறைய இடத்துல கீழ்ப்படியாம போயிட்டான். அவனுக்கு மனம் திரும்புவதற்காக ஆண்டவர் நிறைய வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். இல்ல, நீ போயிட்டு இருக்கிறது தவறு, நீ இப்படி பண்ணக்கூடாது, நீ இப்படி கீழ்ப்படியாம இருக்கிற, இது தண்டனைக்குரிய குற்றம். எத்தனையோ சொன்னதுக்கு பிற்பாடும் இந்த சவுல் என்ன பண்ணலைன்னா, மனம் திரும்புவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கல. இதனுடைய விளைவை குறித்து நீங்க வாசிங்க. நம்பர் 1, முதலாவதாக வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை குழந்தை அங்கே எடுத்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 14, 15, 16வது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டு இருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. சுரமண்டம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படி. அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் உன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சவுக்கியம் உண்டாகும் என்றார்கள். நல்லா கவனிச்சுங்க, என்ன எல்லாருமே கவனிங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சில காரியத்தை குறித்து ஆண்டவர் மனம் திரும்புவதற்கு உங்களை சொல்லும் போது நீங்க அந்த காரியத்தில் என்ன பண்ணிடணும்னா, மனம் திரும்பிடணும். வேண்டாம், இது குற்றம், நீர் பாவம் செய்கிறீர். இந்த சவுல் மனம் திரும்பாம பலி செலுத்துகிறான். மனம் திரும்பல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் கர்த்தருக்கு பயப்படுதலே
உத்தமம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, எப்பா நீ மனம் திரும்பாம உன்னுடைய காணிக்கை எனக்கு வேண்டாம்பா, வேண்டாம்பா. பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் என்ன குறைஞ்சதுன்னு நினைக்கிறியா? முதல்ல கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் எச்சரிக்கிறார். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த குடும்பத்திலேயே, பென்யமீன் குடும்பத்திலேயே தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் யார் அப்படின்னா சவுல். ஆனால் இவன் மனம் திரும்பாத பட்சத்திலே என்ன இங்க நடக்குது அப்படின்னு சொன்னா, அவனுக்குள்ளே இருந்த தேவ ஆவியானவர் அவனிலிருந்து எடுக்கப்பட்டு இப்ப அவனுக்குள்ள என்ன வருது அப்படின்னு சொன்னா, ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணுகிறது. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்க மனம் திரும்பாவிட்டா நமக்கு வருகிற முதல் ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நம்மை விட்டு என்ன பண்ணிடுவாராமோ சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளை விட்டு விலகிடுவாரு. ஆண்டவர் நம்மை விட்டு விலகிடுவாரு. ஆண்டவர் விலகினதற்கு பிற்பாடும் 25 வருஷம் இவன் ராஜாவா தான் இருந்தான். ஆண்டவர் இவனை விட்டு விலகினதுக்கு பிற்பாடும் இவன் யுத்தத்திற்கு போனான். ஆண்டவர் இவனை விட்டு விலகினதற்கு பிற்பாடும் இவன் பலி செலுத்துறதுக்கு போனான். ஆண்டவர் இவனை விட்டு விலகினதற்கு பிற்பாடு அவனுடைய ஊழியமோ அவனுடைய ராஜ்யபாரமோ போல. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு நிறைவு இருக்கு பாருங்களேன், அந்த நிறைவு அவனை விட்டு போயிருச்சு. இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இல்லாம உங்களுக்கு கோடிக்கணக்கான சொத்து கிடைச்ச பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் இல்லாம உங்களுக்கு கார் கிடைச்ச பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் இல்லாம பதவி உயர்வு கிடைச்ச பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் இல்லாம கணவன், ஆண்டவர் இல்லாம மனைவி நம்முடைய வாழ்க்கையில கிடைச்ச எந்த பிரயோஜனம் இல்லை. ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு மிக அவசியமானது யார் அப்படின்னு சொன்னா, நான் சாகிற வரைக்கும் நீங்க என்ன விட்டு என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா சொல்லுங்க. நீங்க என்ன விட்டு போக கூடாதுப்பா, நீங்க என்ன விட்டு போக கூடாதுப்பா. எந்த நேரத்துல ஆண்டவர் சவுலை விட்டு போனாரோ, சவுலை விட்டு போன அடுத்த நிமிஷத்துல பிசாசு அவனுக்குள்ள வர்றதுக்கு ரெடியா இருந்தா பாருங்களேன், ஆயத்தமா இருந்தா பாருங்களேன். அவ்வளவுதான். ஆவியானவர் எடுத்துக்கொண்டதுக்கு பிற்பாடு, ஆவியானவர் போனதுக்கு பிற்பாடு உங்களுடைய இருதயம் வெறுமையா இருக்குமானால், ஏற்கனவே போன பிசாசு உலகமெல்லாம் சுத்தி திரிஞ்சு அவருக்கு இளைப்பாறுதலுக்கு இடம் கிடைக்காம திரும்பி உங்களை வந்து செக் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னா, நான் ஒருத்தனா உட்கார்ந்தா இவன் துரத்திடுவான்னு சொல்லி 7 பிசாசை சேர்த்து கொண்டு வந்து உங்களுக்குள்ள உட்காருமாமா. ஏன் அப்படின்னா, சில நேரத்தில் சில மனுஷனுக்குள்ள பிசாசு உட்கார்ந்து சொகுசை பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னா அதற்காக ஏங்குவானாம். நம்மளை கண்ட்ரோல்ல வச்சு நம்மை ஆட்டி படைச்சு அவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துல ஸ்தாபிக்கிறதுக்கு பிசாசு நம் ஆண்டவருடைய பேரை கெடுக்கிறதுக்கு நம்மளை பயன்படுத்துவான். நம்ம ரட்சிக்கப்படும் போது, நம்ம ஆண்டவருடைய தொடுதலுக்குள்ள உள்ளாகும் போது, ஆவியானவருடைய நிறைவு உங்களுக்குள்ள வரும்போது பிசாசு வெளியே போயிடும். ஆனா போன பிசாசு சும்மா இருக்காதாமா, அதுக்கு எங்கேயுமே இளைப்பாறுதல் இல்லை அப்படின்னா திரும்ப யாரை தேடும் அப்படின்னு சொன்னா உங்களை தேடுமாமா. இவன் இருக்கானா ஆண்டவருக்குள்ள? இவனுக்குள்ள ஆண்டவர் இருக்காரா? ஆண்டவர் இருக்காரா? நீங்க கர்த்தர் ஏதோ ஒன்றை சொல்லும் போது நீங்க மனம் திரும்பல அப்படின்னு சொன்னா கர்த்தர் எச்சரிச்சுட்டே இருப்பாரு, சொல்லிட்டே இருப்பாரு. கடைசியில என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இனி இந்த இடத்துல நீங்க அவமதிச்சு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும் போது உங்களிலிருந்து அந்த ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா எடுக்கப்படுவார். நான் இங்கே இருக்க மாட்டேன். ராமநாதபுரத்தில் நான் வந்து இங்கே ரத்னபுரியில் ஊழியம் பண்ணும்போது ராமநாதபுரத்துலேருந்து ஒரு குடும்பம் வந்து கொண்டு இருந்தது. அதில் வந்து ராமநாதபுரத்தில் திருச்சபைக்கு போய் கொண்டு கல்யாணம் ஆனதுக்கு பிற்பாடு இங்கே ரத்னபுரியில் அவங்க ஒரு இடத்துல குடியிருந்தாங்க. இந்த சாட்சியை வந்து மறக்கவே முடியாது. இந்த சம்பவத்தை என்னுடைய கையில் தூக்குனது சொல்கிறேன். ஒரு வாலிப பிள்ளை, அந்த வாலிப பிள்ளைக்கு 2 குழந்தைகள், ஒரே பிரசவத்தில் 2 குழந்தைங்க. அவங்க வந்து அவங்க அம்மாலாம் ரெகுலராக சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து
ஒரு குழந்தை திடீரென்று ரெட்டை குழந்தையில் ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சு. அப்போ இறந்து போன உடனே எனக்கிட்ட சொன்னாங்க, நான் ஜெபம் பண்ணேன், சரி நீங்கள் வீட்டுக்கு வாங்க பாஸ்டர், இன்னொரு குழந்தையும் ரொம்ப பலவீனமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த குழந்தையாவது எப்படியாவது ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா, அதை எப்படியாவது காப்பாற்றிடணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போய் அந்த குழந்தைய வாங்கினா. அந்த குழந்தைய என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெட்ஷீட்டை போட்டு அதுக்கு மேலே ஒரு இலை, வாழை இலையை போட்டு அந்த குழந்தைய அந்த வாழை இலைக்கு மேலே போட்டு என் கையில் கொடுத்தாங்க. எனக்கு விகற்பமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக உடம்புல தீ காயம் பட்டவர்களை வாழை இலையில் படுக்க வைக்கிறது அப்படி நம்ம பார்த்துருக்குறோம். இந்த குழந்தைய போய் ஒரு வாழை இலையில படிக்க வச்சு என் கையில் கொடுக்குறாங்களேன்னு பார்த்தா, ஒரு தீ பட்ட ஒரு குழந்தையினுடைய உடம்பு எப்படி இருக்குமோ அப்படியே அந்த குழந்தையினுடைய உடம்பு இருக்குது. அப்போது இந்த புருவத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அழுக்கு இருந்தது மாதிரி இருக்குது. உடனே நான் ஒரு கையில் அந்த குழந்தைய இப்படியே வச்சுட்டு, சரி அதனுடைய நெற்றியில் இருக்கிற அந்த அழுக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தொட போகும்போது, அந்த பாட்டி, அந்த குழந்தையினுடைய பாட்டி அங்கேருந்து கத்தி, பாஸ்டர் தொட்டுறாதீங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த உடம்பு தொட்டுட்டீங்கன்னா அந்த பிள்ளை தொட்ட உடனே அந்த பிள்ளையினுடைய அந்த தோல் கையோட வந்துருமாம். கொடுமையான அந்த குழந்தை கத்திட்டே இருக்கு, அந்த குழந்தை அழுதுட்டே இருக்குது. என்னால் தாங்கவே முடியல. அப்போ அதற்காக ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அந்த ரெண்டு நாளைக்குள்ளாக அந்த குழந்தையும் இறந்துருச்சு. அப்போது அந்த வாலிப தங்கச்சி சர்ச்சில் வந்தாங்க. இப்போ ஏன் இப்படி நடந்துச்சு, நீ ஆண்டவருடைய பிள்ளை தானே, ஆண்டவர் எப்படி இதை அனுமதிச்சார் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிள்ளை முழங்கால் படிட்டு, எனக்கு ஒரு மன்னிப்புக்காக நான் வந்திருக்கிறேன். நான் இதே கோயம்புத்தூரில் ஒரு திருச்சபையில் நான் ஒரு யூத் லீடராக நான் இருந்தேன். என் கையில் பாஸ்டர் எல்லா பொறுப்பையும் கொடுத்துருந்தாரு. அப்போ நான் உலகத்தில் இருக்கிற ஒரு புற மதத்தில் இருக்கிற ஒரு பையனை நான் காதலித்தேன். நான் எத்தனையோ பேர் சொன்னாங்க, என்னுடைய பாஸ்டர் சொன்னார், எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க, நீ அவசரப்படாத, நீ எல்லாம் பண்ணாத, நான் எல்லாரிடத்துலையும் நான் மாற்ற முடியாதா, நான் ரட்சிக்கப்பட வைக்க மாட்டேனா, நான் அவங்க எல்லாரையுமே எதிர்த்து சண்டை போட்டு, நம்ம கடவுள் மட்டும்தான் கடவுளா, எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரையே தூசிச்சு, கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு விக்கிரக கோயிலுடைய பேரை சொல்லி அந்த இடத்துல நானும் அந்த பையனும் போய் மலைக்கு போய் ஒரு மஞ்சக்கயிறை எடுத்துகிட்டு போய் அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி நான் தாலி கட்டினேன். என்ன அவன் தாலி கட்டும் போது நல்லா தான் இருந்துச்சு. அந்த நிமிஷத்தில் ஏதோ அந்த இடத்துல என்னுடைய உடம்பு குளிர்றது மாதிரி தெரிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப குளிர் இருந்துச்சு. எனக்கு ஏன்டா இப்படி குளிருது அப்படின்னு நினச்சேன். ஆனால் பைக்கில் வரும்போது அவனே கட்டி பிடிச்சி தான் வந்தேன். ரொம்ப குளிர், காய்ச்சலாக இருந்துச்சு. ஆனால் நான் ஒன்று உணர்ந்தேன், அன்னைக்கு அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நிற்கும்போது எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்பட்டு எனக்குள்ளே வேற ஏதோ ஒரு ஆவி உள்ளே புகுந்தது மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அன்னையிலிருந்து நான் நல்லா இல்லை, நான் சந்தோஷமாக இல்லை, நான் வெற்றியாக இல்லை. எனக்கு ஒன்று மட்டும், எனக்கு இறந்து போன குழந்தை கூட எனக்கு வேண்டாம். எனக்கு யார் வேணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு இயேசு திரும்ப வேணும். எனக்கு அவர் எனக்குள்ள வேணும். எனக்கு அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு அந்த பிள்ளை கத்துன அந்த கதறல் இன்றைக்கு வரைக்கும் என் காதில் கேட்குது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைய, எல்லாத்தையும் நீங்கள் மறைச்சிருக்கலாம், ஆண்டவர் உங்களை பத்திரப்படுத்தி இருக்கலாம், உங்களை எல்லாருமே நம்பலாம், உங்களை எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லலாம், நீங்க ஜெபிக்கிறவங்கன்னு சொல்லலாம். இப்போ கூட இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, இப்போ கூட இந்த சத்தத்தை கேட்கும்போது உங்களை பார்த்து நிறைய பேர் உன்ன மாதிரி நான் இருக்க முடியலையே, உன்ன மாதிரி நான் ஜெபிக்க முடியலன்னு ஆசைப்படுற அளவுக்கு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி இருக்கலாம், உங்களுடைய ஊழியம் இருக்கலாம். நீங்க எல்லாரை விட ஊழியம் செய்யலாம், நீங்க எல்லாரை விட ஜெபிக்கலாம், நீங்க எல்லாரை விட ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, இல்ல, ஒரு காரியத்தை கர்த்தர் எச்சரிக்கும் போது நீங்க எச்சரிக்கை கேட்காவிட்டால் உங்களுக்குள்ள ஆவியானவர் என்ன பண்ண மாட்டாருன்னா, உள்ளுக்குள்ள ஆண்டவர் இருக்கவே மாட்டார். இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தில் ஃபர்ஸ்ட் என்ன ஜெபிக்கணும்னா, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், ஆனா நீங்க மட்டும் என்னை விட்டு என்ன பண்ணாதீங்கன்னா, சத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பிரயாணத்தில் கொண்டு போகும்போது போகிற வழியில் இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணும்போது மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், அதனால என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை
தருவேன் அப்படின்னு சொல்லும் போது மோசே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த சமூகம் சொல்லும், தூதன் சொல்லுவான், இந்த வார்த்தையெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. நீர் என்னோடு கூட வராவிட்டால் என்னை இவ்விடத்திலிருந்து அனுப்பாதிரும், என்னை இவ்விடத்திலிருந்து அனுப்பாதிரும். இத்தனைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நீ போப்பா, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், உனக்கு டென்ஷன் இல்லை, உனக்கு கவலை இல்லை, உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். ஆனா நம்ம நிறைய பேர் பைக்லையும் நிறைய பேர் கார்லையும் வந்து என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும் அப்படின்ற வாக்குத்தத்தத்தை நம்ம போடுறோம். ஆனா உண்மையிலேயே இந்த வாக்குத்தத்தம் வந்து மோசே வந்து ரிஜெக்ட் பண்ண வாக்குத்தத்தம், எனக்கு வேண்டான்னு சொன்ன வாக்குத்தத்தம். எனக்கு உங்க சமூகம் முன்னாடி போக வேண்டாம், எனக்கு யாரு முன்னாடி போகணும் அப்படின்னு சொன்னா, நீங்க எனக்கு முன்பாக போகிற அந்த தலைமைத்துவம் இருந்தால் எனக்கு போதுமானது, போதுமானது. ஆண்டவரே, நீங்க இல்லாத உயர்வு எங்களுக்கு வேணாம்ப்பா, நீங்க இல்லாத ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத புகழ்ச்சி எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத தலைமைத்துவம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. கையை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்களே இல்லாத அந்த ஆசீர்வாதம் எனக்கு எதுக்கு, நீங்க இல்லாத அந்த பையன் எனக்கு எதுக்கு, நீங்க இல்லாத பொண்ணு எனக்கு எதுக்கு, நீங்க இல்லாத அந்த பணம் எனக்கு எதுக்கு, நீங்க இல்லாத அந்த வீடு எனக்கு எதுக்கு, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஒரு புது வருஷத்துக்குள்ள என்னை கையை பிடிச்சி நீங்க கொண்டு போறதுக்கு முன்னாடி என் கூட நீங்க இருக்கிறீங்கன்றத நிரூபிச்சிட்டீங்கன்னா போதும். உங்களை துக்கப்படுத்துறது மாதிரி ஏதாவது இருக்கும்னா என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும். கையை உயர்த்தி எல்லாரும் கேட்கலாம், நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. பிரதர் மனம் திரும்பி இருங்க, பிரதர் சிஸ்டர் மனம் திரும்பி இருங்க, சிஸ்டர் வாலிப தம்பி மனம் திரும்பிரு, வாலிப தங்கச்சி மனம் திரும்பிரு. எத்தனையோ பேர் இருந்த போதிலும் இந்த சத்தத்தை கத்தர் ஒன்ன கேட்க பண்ணுறாரு அப்படின்னா உன் மேல ஆண்டவருக்கு ஒரு பெரிய பாசம் இருக்குது. நீ செஞ்சிட்டு இருக்கிற அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பு, அந்த அக்கிரமத்திலிருந்து மனம் திரும்பு, அந்த கீழ்ப்படியாமையிலிருந்து மனம் திரும்பு. அந்த காரியம் வேண்டாம், அந்த காரியத்தை குறித்து கத்தர் எச்சரிச்சுட்டே இருக்காரு. இது உனக்கு நல்லதில்லை, அதை எச்சரிச்சு எச்சரிச்சு ஆண்டவர் உன்னை விட்டு போகிறதுக்கு முன்னாடி, ஏசப்பா நீங்க என்னை விட்டு போக வேண்டாம், நான் இந்த விஷயத்தை விட்டுறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றியப்பா, நன்றி நன்றி. நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதேப்பா, நீங்க இல்லாம என்னால எப்படிப்பா வாழ முடியும்? இந்த சுத்திகரிப்பு ஜெபத்துல இந்த பிரசங்கத்தை கேட்டு 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 அப்படியே ஜெபிச்சுட்டே இருக்கும்போது கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருத்தரையும் தொட்டுட்டே இருக்குது. சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, இந்த உலகத்துல நீங்க இல்லாத எதுவுமே எனக்கு வேண்டாம்ப்பான்னு நீங்க சத்தமா சொல்லுங்க. நீங்க கூட இருந்தா அது எனக்கு போதும் ஆண்டவரே. எஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு நீங்க தான் ஆண்டவரே முக்கியம், எனக்கு நீங்க தான் ஆண்டவரே வேணும். என் கூட வாங்க ஆண்டவரே. ஒருவேளை என்னை விட்டு தூரத்துல நீங்க நிப்பீங்கன்னா இப்ப நான் உங்களை ஆசையா கூப்பிடுறேன், மறுபடியும் எனக்குள்ள வாங்க ராஜா. உங்களுக்குன்னு ஒரு இடம் என்னுடைய இருதயத்துல இருக்கு ராஜா, என்னை விட்டு மட்டும் போகாதீங்க ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். சொல்லுவோம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க எல்லாம் என்னால் வாழவே முடியாது, உங்க நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால் இருக்கவே முடியாது. சொல்லுங்க எல்லாரும், நீங்க எல்லாம் என்னால்
என்னால இருக்கு. கைய மேல உயர்த்தி நீங்க தான். எஸ், சத்தம். ஏசப்பா எனக்கு வேணும் ஆண்டவரே. ஜெபிக்கிறவங்க ஜெபி, கேட்கிறவங்க கேளுங்க. ஏசப்பா ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில விஷயங்களை இந்த உலகத்துல நம்மள சில நேரத்துல இயேசு இல்லாம ஏதாவது நம்முடைய கையில கொடுக்கணும்னு சத்துரு துடியாய் துடிப்பான். ஆனா உண்மையிலே நீங்க இயேசுவை ஒதுக்கி வச்சுட்டு இயேசு இல்லைன்னா பரவாயில்ல, இயேசு இல்லைன்னா பரவாயில்ல. சிலர் திருமணத்துல எல்லாம் நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்னன்னா, அந்த பிள்ளை மேல வச்ச பாசம், அந்த பையன் மேல வச்ச ஆசை, அந்த சொத்து மேல இருக்கிற மோகம், அந்த ஆசீர்வாதத்தின் மேல இருக்கிற அந்த கண்ணு, இல்லைன்னா தாமதமாகிறதுனால இருக்கிற அந்த அந்த உற்சாகம், இதனால எல்லாத்துலேயும் சில நேரத்தில் மனசுக்குள்ள என்ன நினைக்கும் அப்படின்னு சொன்னா, இயேசு தானே நம்ம கூப்பிட்டுக்கலாம், இயேசு தானே அவர் வந்துருவாரு, அப்புறம் பண்ணிக்கலாம், அது இல்லாட்டி என்ன, மற்றதெல்லாம் இருக்கு. நான் சொல்றேன், எது இல்லாட்டியும் பரவாயில்ல, எது இல்லாட்டியும் பரவாயில்ல. இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பியும் தங்கச்சியும் ஒரு தீர்மானம் மட்டும் பண்ண, உன் வாழ்க்கையில பிசாசு இயேசு இல்லாம எது கொடுத்தாலும் நீ முதல்ல சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவே இல்லாத இடத்துல எனக்கு அந்த இடத்துல வேலை சொல்லுங்க. அது எனக்கு வேண்டாம், அது எனக்கு வேண்டாம். அது சில நேரத்தில் ஃபர்ஸ்ட் நன்மையாக தான் இருக்கும். சில நேரத்தில் பொழைக்க தெரியாத ஒன்று சொல்லுவாங்க நிறைய பேர். நாம் இந்த உலகத்தில் நாம் இந்த உலகத்தில் பிழைக்கிறதுக்காக வரல. எதுக்கு? நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் 1000 வரலாம் பிரதர், 1000 வரலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் திருப்தி எதில் உண்டாகும் அப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் இயேசு உங்கள் கூட இருக்கிறதுல மட்டும்தான். எந்த இடத்துலையும் இதுல மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு யார் முக்கியம்னா, எனக்கு இயேசு முக்கியம். சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு 5 டைம் கையை உயர்த்தி, எனக்கு இயேசு முக்கியம், எனக்கு இயேசு வேண்டும், எனக்கு இயேசு தேவை, எனக்கு இயேசு போதும். வாலிப தம்பி அம்மாவை தூக்கி விசிறடிச்சது மாதிரி இயேசுவை தூக்கி நீ விசிறடிச்சிருக்கலாம். இந்த இயேசு எனக்கு வேண்டான்னு உன் வாயில நீ சொல்லி இருக்கலாம். உன் மனசுக்குள்ள இந்த இயேசுவை தேடி தேடி என்ன கண்டேன், இந்த இயேசு எனக்கு வேண்டான்னு கூட சொல்லலாம். ஆனா உண்மையிலே இயேசு இல்லாத வாழ்க்கையை உன்னால வாழவே முடியாது. இயேசு மட்டும் உனக்குள்ள இருந்து வெளியே போயிட்டார்னா, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை அசுத்தமும் உன்னை தேடி வர்றதுக்கு ரெடியா இருக்குது, ரெடியா இருக்குது. என்ன ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன பாருங்க. இந்த சவுல் நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா, என்னைக்கு இயேசு இவனை விட்டு அந்த தேவனுடைய ஆவியானவர் போனாரோ, நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் ஒன்னொன்னா இவனுக்குள்ள வந்துச்சுங்க. எல்லாமே வந்து சேர்ந்துச்சு. கீழ்ப்படியாம வந்துச்சு, கோபம் வந்துருச்சு,
மற்றவங்க மேல எரிச்சல் வந்துருச்சு, கசப்பு வந்துருச்சு, கொலை பண்ணணுன்ற வெறித்தனம் வந்துருச்சு. தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு மனுஷனுக்காக கத்திய தூக்கிட்டு அலைஞ்சான் பாருங்க. இயேசு அவனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையை குறித்து அவன் கவலைப்படவே இல்லை. மீகாலை கூப்பிச்சு தாவீதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளுக்கு திருமணம் பண்ணி வச்சு அந்த பையனை தாவீதை கொன்னு என் பிள்ளைய அனாதை ஆக்குறது தப்புன்னு தெரியல பாருங்களேன். தன்னுடைய மகன் யோனத்தான் கழுகை போல வேகமாய் ஓடக்கூடிய பையன், ரொம்ப பராக்கிரமசாலி. அவனுக்கு பிற்பாடு யோனத்தான் தான் கண்டிப்பா ராஜ்யபாரத்தில் வரணும். அவனுடைய ஆயுததாரியும் அவனும் 2 பேரும் போய் எதிரியினுடைய பாளையத்தில் அவ்வளோ பெரிய வெற்றியை கொண்டு வந்தாங்க. ஆனா தன்னுடைய பையனை பார்த்து கெட்ட வார்த்தையில திட்டுறது மாதிரி திட்டி, நீ அந்த பேலியாளின் பையனுக்கு மேல நீ நேசம் வச்சதால தான் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளையே நெருங்க விடாத, தன்னுடைய பிள்ளையை கொலை பண்றதுக்கு அஞ்சல் அவங்க அப்பா. இத்தனை குணமும் எங்க வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இயேசு அவனை விட்டு போனதுக்கு பிற்பாடு, பிரசன்னம் போனதுக்கு பிற்பாடு வந்துருச்சு. அதனால ஆண்டவர் நம்மை விட்டு போனால் உலகத்தில் இருக்கிற எல்லாமே நம்மகிட்ட சேரும். ஆனா யாரோ ஒருத்தருக்கு பேசுறாரு, நோ காம்ப்ரமைஸ். இதுல மட்டும் நான் கண்டிப்பா விட்டு தர மாட்டேன். எனக்கு யாரு முக்கியம்னு கேட்டா நீங்க ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லணும். தீர்மானம் எடுக்கிறீங்களா? இயேசு இல்லாம கோடி கொடுத்தாலும் எனக்கு அது தேவை. இயேசு இல்லாத வர்ற நரகமா இருந்தால் கூட எனக்கு பரவாயில்ல. இயேசு என் கூட இருக்கிறார்னா நரகமும் எனக்கு பரலோகம்தான். அது நரகத்தை நான் அனுபவிச்சாலும் வலி எனக்கு இருந்தாலும் இயேசு இருப்பாரானால் அதுதான் எனக்கு பரலோகம். எனக்கு இயேசு தான் வேணும். சோ நீங்க செய்து கொண்டிருக்கிற தவறிலே நீங்க மனம் திரும்பாவிட்டால் உங்களுக்கு ஏற்படுகிற ஃபர்ஸ்ட் ஆபத்து என்ன அப்படின்னா, ஆண்டவர் சைலண்டா போயிடுவார். அதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். உலகத்தில் பிசாசு உங்களை விட்டு போகிறதுக்கும் இயேசு உங்களை விட்டு போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம். பிசாசு உங்களை விட்டு போகும்போது அலக்கழிக்காமல் உங்களை விட்டு போக மாட்டான். உங்களை கூப்பாடு போட வச்சு, உங்களை ஸ்டெயின் பண்ண வச்சு, கத்தி, அதுக்கப்புறம் தான் பிசாசு வெளியே போகும். ஆனால் ஆண்டவர் மட்டும் உங்களை விட்டு போகும்போது எப்படி போவார்னா, ரொம்ப அமைதியாக எதையுமே சொல்லாமல். எனக்கு என்ன அப்படின்னா, சர்ச்சில் ஒரு 1000 பேர் வந்தாலும் எத்தனை பேரோட இயேசு இருக்கிறார்ன்றதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. எத்தனை பேரோட இயேசு இருக்கிறார்? கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா? ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத வெறும் பணத்தை வச்செல்லாம் நீங்க நம்ம கணக்கு போட்ட முடியாது. என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இயேசு என் கூட இருக்காருன்னு சொல்லிட முடியாது. நான் எனக்கு நிறைய சொத்து கிடைச்சிருச்சு, எனக்கு இயேசு என் கூட இருக்கிறான்னு சொல்ல முடியாது. எனக்கு பதவி உயர்வு கிடைக்குது, என் கூட இயேசு இருக்காருன்னு சொல்ல முடியாது. உலகத்தில் இருக்கிற பணக்காரங்க நிறைய பேர்ட்ட இயேசு இல்லை. உலகத்தில் இருக்கிற நிறைய அரசியல் தலைவர்கள்ட்ட இயேசு இல்லை. உலகத்தில் இருக்கிற பெரிய படிப்பாளி இடத்துல இயேசு இல்லை. இயேசு இருக்கிறதற்கும் அந்த ஆசீர்வாதத்திற்கும் சம்பந்தமே அது இயேசு இல்லாதவனுக்கும் கிடைக்கும். ஆனா இயேசு என் கூட இருக்கிறார் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு தப்பு நடக்கும்போது, ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் போது என் மனசுக்குள்ள இதை செய்யாத, இது உனக்கு நல்லதில்லை, இது உனக்கு வேண்டாம், இதை நீ மன்னிச்சிரு, இதை நீ விட்டுரு, இது உனக்கு அவசியம் இல்லாதது, நீ எப்படி இதை செய்வேன்னு உள்ளுக்குள்ளே இருந்து ஒருத்தர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாரு பாருங்களேன். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பாரானால் அவர்தான் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறவர். என்ன திட்டுங்க, என்ன கரெக்ட் பண்ணுங்க, என்ன வழி நடத்துங்க, எனக்கு நீங்க வேணுமாண்டவரே, கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, எனக்கு நீங்க வேணும், எனக்கு நீங்க வேணும், எனக்கு நீங்க வேணும், வேணும். ஏசப்பா, ஏசப்பா, நானும் வருகிறேன், கலிலேயா கடல் ஓரமா என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என்னுள்ளம் தாங்க. அன்று ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமா நீங்க கடலின் மேல நடந்து அதிசயம் செய்தி. அன்று ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமா நீ கடலின் மேல நடந்து அதிசயம் செய்தி.
ஏசப்பா நானும் வருகிறேன். கலிலேயா கடல். கையை உயர்த்தி எல்லாரும் என்னை விட்டு போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க ராஜா 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 என்னுள் தாங்கா. இந்த சுத்திகரிப்பு ஜபம் எதற்காக அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் மனம் திரும்புறேன், நான் விட்டுறேன். அதுவா இதுவா, அது வேணுமா இது வேணுமா? நீங்க அதை விட்டு மனம் திரும்ப போறீங்களா இல்ல இயேசு உங்களுக்கு வேணுமா? சொல்லிட்டே இருப்பாரு சொல்லிட்டே இருப்பாரு. அப்படியே ஆவியானவர் சொல்றது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைஞ்சிடும். அப்படியே அதுக்கப்புறம் நிரூபிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது தப்பா நமக்கு தெரியவே தெரியாது. அதனால அதுவா இதுவா அப்படின்னு உங்க மனசாட்சி சொல்லும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க நினைக்கிறது மாதிரி பாவத்தை விடுறேன்னு சொன்னோன்னா விட்டுற முடியாது. பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு யாரால மட்டும்தான் முடியும்னா கர்த்தரால மட்டும்தான் முடியும். நீங்க இதை செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு 1000 டைம் சொல்றதுனாலயோ, இல்ல போனை ஒளிச்சு வைக்கிறதுனாலயோ, இல்ல நெட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணாம இருக்கிறதுனாலயோ, இல்லைன்னா அந்த தெரு பக்கமா போகாம இருக்கிறதுனாலயோ பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. வெளியே வர முடியாது. அதுக்கு யாருதான் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் தப்பிலிருந்து மனம் திரும்பணும்னா அது ஆண்டவர் ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் முடியும். நம்புறீங்களா எல்லாருமே? ஒருத்தரை குறித்து ஒருத்தர் சொல்லும்போது சொன்னாரு, சிகரெட் அடிப்பாராமா. இந்த சிகரெட்டை அவர் விடணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய மனைவிட்ட எல்லாத்தையும் கொடுத்து, இதை பாருமா காசை ஒழிச்சு வச்சுக்கோ, எந்த காசையும் வச்சுக்காத, ஏடிஎம் கார்டை ஒழிச்சு வச்சுக்கோ, என் கையில் காசு இருந்தால் மட்டும்தானே நான் சிகரெட் அடிப்பேன், அதனால எனக்கு காசை என் கண்ணிலே காமிக்காத, எனக்கு எப்படியாவது இந்த சிகரெட் அடிக்க பழக்கத்திலேருந்து எனக்கு வெளியே வரணும்னு சொல்லி தன்னுடைய மனைவி கையில் மொத்தத்தையும் கொடுத்துட்டாராமா. மொத்தத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனால் இவருக்கு நைட்டு படுத்திருக்கும் போது சிகரெட் அடிக்கணும்னு தோணுது. இவர் சிகரெட் அடிக்கும். இப்போ பணத்தை எடுக்கவே முடியாது, எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல, அந்த மாதிரி ஒளிச்சு வச்சுட்டாங்க. பணத்தை எடுக்க முடியல. என்ன பண்ணிருக்காருன்னா, யாருக்குமே தெரியாம வீட்டில் அப்படியே வீட்டில இருந்து முழங்காலே நடந்து போய் நின்றுட்டு போனா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி முழங்காலே நடந்து போய் அவருடைய தெரு ஓரத்தில் சிகரெட் குடிச்சிட்டு துண்டு துண்டா போட்டிருப்பாங்கல்ல, அந்த சிகரெட் துண்டை எடுத்து குடிச்சிட்டு இருந்தாராம். அப்போ பாவத்திலிருந்து ஒரு மனிதன் வெளியே வருவதற்கு காசை ஒளிச்சு வைக்கிறதுனாலயோ கையையும் காலையும் கட்டி போடுறதுனாலயோ அல்ல. யார் உதவி செய்யணும் தெரியுமா? சிம்சோனுக்கு தெளிவாளருடைய மடியில படுத்து கிடக்கணும்னு ஆசையா? ஏன்னா வெளியே வர முடியாதுன்னு நினைச்சானா அது அவனு ட்ரை பண்ணாம இருந்திருப்பானா நினைக்கிறீங்க? அந்த இப்படி பண்ற நம்ம வெளியே வரணும், எத்தனையோ முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனா சிம்சோன் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, இந்த குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்து தான் ஆகணும் ஆண்டவரே, உங்க ஹெல்ப் எனக்கு தேவை. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி நீர் தான். உங்க ரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பு உண்டு, உங்களால தான் பாவத்திற்கு மீட்பு உண்டு. என்ன பாவத்திலிருந்து வெளியே எடுக்கக்கூடிய பலன் என் இயேசு ஒருவர் மட்டும்தான் அப்படின்னு அவன் நினைச்சு கத்திரத்துல போய் நிக்கல பாருங்க. அதனால வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க பெரியவங்க எல்லாம் தப்பு பண்ணாம இருக்கணும்னு நினைச்சா நீ உன்னை கண்ட்ரோல் பண்றதுனால மட்டும் இல்லப்பா, யார்கிட்ட ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரோடே எனக்கு உதவி செய்யுங்க. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக உதவி என்னை காப்பாற்றும், என்னை தூக்கி எடும், என்னை அங்கீகரியும், என்னை விடுதலையாக்கும், எனக்கு உதவி செய்யும்னு கேளுங்க. அவர் நமக்கு உதவி செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஸோ நம்பர் 1, முதலாவதாக நம்ம மனம் திரும்பாவிட்டால் நம்ம சந்திக்கிற முதல் விளைவு என்ன அப்படின்னா, இயேசு நம்மை விட்டு போய்விடுவார். அப்போ நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க எல்லாருமே? மனம். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை கூட வாசித்து உங்கள் எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறேன். கொஞ்சம் டைம் ஆச்சு, நான் ஜெபிக்கிறேன். வாசிக்கலாம். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தினுடைய 15வது வசனம். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வரப்பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டார். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்கதரிசிகளினாலாவது
சொப்பனங்களிலானாவது எனக்கு மறு உத்தரவோ அருளுகிறது இல்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன் என்றார். கவனிங்க, இந்த இடத்துல சவுல் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எட்ஜுக்கு வந்துட்டான். அவனுடைய சாப்டர் முடிய போகிறது, கடைசி நிமிடத்துக்கு வந்துட்டான். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அவனுக்கு விரோதமா இருக்கிற யுத்தம் மும்முரமா இருக்குது. இவனுக்கோ ஒரே கலக்கமா இருக்குது. நம்ம இதுல தோத்துருவோமா ஜெயிச்சிருவோமா? ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல தோத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னா அவனையும் கொன்றுவாங்க, அவனுடைய பிள்ளையும் கொன்றுவாங்க. எல்லாமே அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும். என்னமோ இவனுடைய மனசுக்குள்ள நம்ம தோத்துருவோம் போல தோணுது அப்படின்னு சொல்லி இவனுடைய இருதயம் அங்கலாய்க்குது. எதுக்கு அங்கலாய்க்குது அப்படின்னா, வேற எதுக்குமே அவனுடைய இருதயம் அங்கலாய்க்கல. ஒன்னே ஒண்ணுக்கு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு சொல்றதற்கு யாருமே இல்லை. எனக்கு சொப்பனத்திலேயாவது இல்ல மனுஷன் மூலமாவது ஏதாவது ஒண்ணு மூலமா நான் என்ன செய்யணும், இந்த யுத்தத்தினுடைய முடிவு என்ன, நான் ஜெயிச்சிருவேனா தோத்துருவேனா, இந்த மாதிரி ஒரு வார்த்தை மட்டும் என் காதுல கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு வார்த்தை வராததுனால எனக்கு வேற வழியே தெரியல. அதனாலதான் உங்களை எழுப்பணும்னு நினைச்சேன். நான் என்ன பண்ணணும், எனக்கு வெற்றியா தோல்வியான்னு கேட்கிறான். கவனிங்கள், ஆண்டவர் நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்துல நமக்கு வருகிற ரெண்டாவது பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப மோசமானது. ஆண்டவர் நம்மிடத்துல பேசுறத ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நிறுத்திடுவாரு. இன்னைக்கு நம்ம வாழ்றதே எதுல வாழ்றோம்னு நினைக்கிறீங்க? சாப்பாட்டுலையா? சாப்பாட்டுலையா வாழ்றோம்? நம்ம வாழ்றது, நீங்க இங்க இருக்கிற நிறைய பேர் எதுல வாழ்றீங்க தெரியுமா? இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் எதுல வாழ்றீங்க தெரியுமா? ஆண்டவர் உங்களோட பேசுற வார்த்தையினால மட்டும்தான் வாழ்றீங்க. இந்த 2024 முழுக்க நீங்க கடந்து வந்தது உங்க பலத்தால கடந்து வரல, கர்த்தருடைய வார்த்தையினால கடந்து வந்தீங்க. அவர் தேற்றினார், அவர் ஆற்றினார், அவர் சொல்லி கொடுத்தார், அவர் தட்டி கொடுத்தார், அவர் பலப்படுத்தினார், அவர் நம்மோட பேசினார். அதனாலதான் நம்ம உயிரோட இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம செத்து இருப்போம். இல்லைன்னா இந்த வாழ்க்கையை நமக்கு வெறுத்துரும். இயேசு மட்டும் பேசலைன்னா, ஞாயிற்றுக்கிழமை அப்படியே ஆலயத்துக்கு வரும்போது பாருங்க, 1000 பேர் இருந்தாலும் நம்ம கூட மட்டும் ஆண்டவர் பேசுவார். யூடியூபை திறந்தா நம்ம கூட ஆண்டவர் பேசுவார். பைபிளை திறந்தா நம்ம கூட ஆண்டவர் பேசுவார். யாராவது ஒருத்தர் ஜெபிக்க வந்தா ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். ஆண்டவர் பேசின அந்த வார்த்தையினால தான் நம்ம பிழைச்சிருக்கிறோம், நம்ம உயிரோட இருக்கிறோம். நினைச்சு பாருங்க, ஆண்டவர் பேசுறத மட்டும் நிப்பாட்டிட்டாருன்னா சொல்லுங்களேன். இந்த சர்ச்சில் எத்தனையோ பேர் இந்த திருச்சபையில் அட்டன் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா இங்க மேல ஒரு மீடியா ரூம் ஒன்று இருக்குது. இந்த மேல ஒரு மீடியா ரூம் இருக்கு. இந்த மீடியா ரூம்ல ஒரு சில வாலிப தம்பிகளுக்கு வேலையே இருக்காது. அவனுக்கும் அந்த மீடியா ரூமுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவன் அந்த மீடியா ரூம்ல ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. ஆனா என்ன பண்ணுவான் தெரியுமா? இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க முன்னாடி இருக்கிற நிறைய பேர் அந்த பிரசங்கத்தை கேட்டு அழுவாங்க. அந்த அந்த பிரசங்கத்தை கேட்டு ஒரு வாலிப தம்பி ஓ ஏசப்பா அப்படின்னு அழுவான். எனக்கு வேணும், நீங்க எனக்கு தேவை அப்படின்னு அழுவான். நிறைய பேர் அழுவாங்க, நிறைய பேர் கர்த்தர் கூட பேசுறாரு, நிறைய பேர் கை தட்டுவாங்க, நிறைய பேர். ஆனா இதே திருச்சபை, இதே சத்தம் அந்த ரூம்ல இருக்கிற ஒரு வாலிப தம்பிக்கு மட்டும் அத்தனை வார்த்தை அத்தனை பேரை எழுப்பினாலும் அவன் காதுக்குள்ள அந்த வார்த்தை என்ன பண்ணாது சொல்லுங்க? ஒரு வார்த்தை போகாது, ஒரு சிங்கிள் வேர்டு போகாது. சர்ச்சில் வந்திருக்கிற 2000 பேர் வர்றாங்க, 1000 பேர் வர்றாங்கன்னா 1000 பேரோடைய ஆண்டவர் பேசுறாரு நினைக்கிறீங்க? இல்ல. சிலர் பக்கத்தில் நோண்டிட்டே இருப்பாங்க. போர் அடிக்குது, என்ன பேசிட்டு இருக்கார், போர் அடிக்குது. ஏன்னா அந்த வார்த்தை அவனுக்குள்ள சொல்லுங்க. டிவி ஆஃப் பண்ணு, எத்தனை நேரம் தான் பேசிட்டு, எத்தனை நேரம் தான் கேட்டிருப்பீங்க? சலிக்கவே சலிக்காதா? அவனுக்குள்ள அந்த வார்த்தை சொல்லுங்க. போகல போகல, நான் எந்திரிச்சு போறேன். கணவனார் மனைவியை திட்டுவார். எத்தனை மணி நேரம் தான் சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறது? ஒரு மணி நேரம் உட்கார்ற சர்ச் மாதிரி எதுவும் கிடையாதா?
உட்காந்து பேசிட்டே இருக்கிறாங்க, நீங்க கேட்டுட்டே இருக்கிற. என்ன அங்க இருக்குது அவங்களுக்குள்ள? என்ன செய்யல? இது இப்ப தெரியாது. இந்த வார்த்தை கிடைக்காம ஒரு பஞ்சகாலம் வரும் பாருங்களேன். இந்த சவுல் ஆரம்பத்தில் சாமுவேல் வந்து நீ இப்படி பண்ணாத, இப்படி செய்யாத, இது உனக்கு தவறு அப்படின்னு பேச 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 இந்த ஆள் வராம இருந்தா நல்லா இருக்குமே, இந்த ஆள் பேசாம இருந்தா நல்லா இருக்குமே, கொஞ்சம் வாயை மூடிட்டு அந்த பக்கம் போறீங்களா, நீங்க ஆவுன்னா வந்தா குறை சொல்லிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லி இந்த சாமுவேலை திட்டாத குறையா போன்னு அனுப்புன இந்த ராஜா இன்னைக்கு என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? எனக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ஆசையா இருக்குது, ஆண்டவர் என்ன பேசுவார்னு கேட்கறதுக்கு ஆசையா இருக்கு. ஆனா என்னுடைய காதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணலன்னா, மகனே மகளே, உன் வாழ்க்கையில கர்த்தர் எதை மட்டும் நிறுத்திடக்கூடாதுன்னா, என்கிட்ட பேசுறத மட்டும் என்ன பண்ணாதீங்க. இந்த உலகத்திலேயே பெரிய பனிஷ்மெண்ட் என்ன பனிஷ்மெண்ட்னா, இயேசு என் கூட பேசாம இருக்கிறது தான். சொல்லுங்க சத்தமா, அதுதான் பெரிய பனிஷ்மெண்ட். அதுதான் பெரிய பனிஷ்மெண்ட். சின்ன வயசு கணவனை இழந்து வர்றாங்க, என்ன பண்ணுவோமோன்ற ஒரு சூழ்நிலையில இனி இந்த உலகத்துல வாழ வேண்டாம், தற்கொலை பண்ணிக்கலான்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரும்போது, சூசைட் பண்ற தாட்டில் வரும்போது, நம்முடைய செய்தி ஒன்று, இந்த கொரோனா டைமு இறந்து போனவர்களை நினைத்து கவலைப்படுகிறீர்களா அப்படின்ற ஒரு செய்தியை யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி, அந்த செய்தியை கேட்டு முடிச்ச உடனே இனி நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன், நான் வாழுவேன், என் பிள்ளைகளை கரையேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து இன்னைக்கு ஒரு 5 வருஷம் 3-4 வருஷம் தாண்டி இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு என் பிள்ளை இப்போ நல்லா படிக்கிறாங்க. அன்னைக்கு மட்டும் அந்த செய்தியை கேட்கலன்னா நான் சூசைட் பண்ணி செத்துருப்பேன். அந்த வார்த்தை தான் என்னை இன்னைக்கு உயிரோட வச்சிருக்குது அப்படின்னு இன்னைக்கு சாட்சி சொல்றாங்க. அப்போ நீங்க மனம் திரும்பல அப்படின்னா, நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா, ஆண்டவர் உங்களோட பேசுறதை என்ன பண்ணிடக்கூடாதுங்க. சொல்லுங்க முழு பலத்தோடு. நான் தப்பு பண்ணும்போது என்னை திட்டுங்க ஆண்டவரே, எனக்கு நேர வார்த்தை அம்பு போல வரட்டும் ஆண்டவரே, என்ன அது குத்தி கிழிச்சு என்ன சரி பண்ணட்டும் ஆண்டவரே. எனக்கு எந்த இடத்துல நான் என்ன மிஸ்டேக் பண்றேனோ அந்த நேரத்தில் என் கூட நீங்க பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. 2025 வருஷம் நான் உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்கல, ஒன்னே ஒன்று மட்டும்தான் கேட்குறப்பா. நான் வாழ்றதே உங்க வார்த்தையினால மட்டும்தான் வாழ்றேன். என் கூட நீங்க பேசுங்கப்பா, என் கூட பேசுறத மட்டும் நிறுத்திடாதீங்க ஆண்டவரே. வேற ஒண்ணுமே எனக்கு கிடைக்காட்டா பரவாயில்லப்பா. 2 கைகளை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட, ஆண்டவரே என் கூட பேசுகிறவர், நான் மனம் திரும்புறேன் ஆண்டவரே, நான் விட்டுறேன் ஆண்டவரே. நீங்க என்கிட்ட ஆரம்பத்துல பேசிட்டே இருந்தீங்க, இது உனக்கு சரி வராது, இதை நீ விட்டுரு, இது தேவையில்லை, நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. ஆனா உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலைன்னு நினைச்ச உடனே இப்பொழுது என்கிட்ட பேசுறதை நீங்க நிப்பாட்டிட்டீங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். ஆனா இல்லப்பா, நீங்க பேசினா நான் கேட்பேன்ப்பா, நீங்க சொன்னா நான் கேட்பேன்ப்பா. என் கூட ஆண்டவரே இந்த உலகத்துல நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு சத்தத்தை மட்டும் நான் கேட்டுட்டே இருக்கணும், அது உங்க சத்தத்தை மட்டும் நான் கேட்டுட்டே இருக்கணும். சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஆமென் சொல்லுங்க. ஸோ ஆண்டவருடைய இறக்கம் இன்னைக்கு எல்லாரும் மேலே வரப்போகுது. எங்க அப்படின்னு சொன்னா, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. நெக்ஸ்ட் இயர் 2025 காலடி எடுத்து வைக்க முன்னாடி கர்த்தர் உயிரோட நம்மளை வச்சிருப்பாரா, ராஜ்யத்துக்கு போவோமான்னு கூட தெரியாது. ஆனா வேற எதுவுமே ஜெபம் பண்ணாதீங்க, வேற எதுவுமே ஜெபம் பண்ணாதீங்க. நான் மனம் திரும்பி சுத்தமாகி நெக்ஸ்ட் இயருக்கு போகணும்னு நினைங்க. உங்க துருத்தி மட்டும் சுத்தமா இருக்கும்னா அதுல ஆசீர்வாதத்தை கண்டிப்பா கர்த்தர் ஊற்றுவார், கண்டிப்பா கர்த்தர் ஊற்றுவார். அந்த துருத்தி வீணா இருக்காது, அந்த துருத்தி வெறுமையா இருக்காது. சுத்தமான துருத்தியை நிரம்பி வழிகிற துருத்தியாய் மாற்றுவார். வேண்டாம் வேண்டாம், எனக்கு நான்
விடுற ஆண்டவரே, நான் விடுற, தூக்கி போட்டுருங்க, தூக்கி போட்டுருங்க, தூக்கி போட்டுருங்க, தூக்கி போட்டுருங்க. கர்த்தர் எத்தனை நாள் நமக்கு அந்த நீடிச்சு கொடுப்பாருன்னு தெரியாது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடைவான். அதனால கர்த்தர் நம்மளை கைவிடலை, அது நமக்கு சந்தோஷம். ஆனா சில நேரத்தில் ரொம்ப அமைதியாயிட்டாருன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால எனக்கு இந்த உலகத்தில் நீர் எனக்கு வேண்டும். இந்த ஃபர்ஸ்ட் டே ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு டைம். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் எந்தெந்த காரியத்தில் எல்லாம், நான் சொல்கிறேன் வேற யாருக்கும் தெரியாது, எல்லாரும் நம்மளை நல்லவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லலாம். ஆனால் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு நன்றாவே தெரியும். எல்லாரும் ஆண்டவரத்தில் ஹெல்ப் கேளுங்க. என்னால் விட முடியல அப்படின்னு சொன்னா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்கிறதுக்கு வல்லவர், நான் இதை விட்டே ஆகணும், இது என் கூட டிராவல் பண்ணக்கூடாது, எனக்கு நீங்க எனக்கு போதும். வருகிற வருஷம் அதான், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு, உன்னை நான் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நன்றி. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம். எல்லாரும் எழும்பி நின்று நான் மனம் திரும்புற ஆண்டவரே, இது வேணாம் ஆண்டவரே, இது விட்டுற ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, நான் முழுவதுமாக விட்டுறப்பா. சொல்லுங்க அப்பாவை பார்த்து. நீங்க என்கிட்ட பேசுறத மட்டும் நீங்க விட்டுறாதீங்க ஆண்டவரே, நீங்க என்கிட்ட பேசணும்பா, என்ன கண்டிக்கணும் ஆண்டவரே, என்ன தட்டி கொடுக்கணும் ஆண்டவரே. எனக்கு உங்களை விட்டு தர்றதுக்கு மனசு இல்லப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நான் விரும்புறேன் ஆண்டவரே, அது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. பிரதர், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாதீங்க. பிரதர் சிஸ்டர், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாதீங்க. மகளே மகனே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாத. கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய மாணிக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நீ அறியாத ஒரு இடத்தை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறாரு. உனக்கு எட்டாத ஒரு சிகரத்தை ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் பெரிய காரியம். நீ சாதாரணமான ஆள் இல்ல, நீ அசாதாரணமான காரியத்தை செய்ய போறவன். உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. உங்க அம்மா வச்சதை விட, உங்க அப்பா வச்சதை விட, உங்களை சுத்தி இருக்கிறவங்க வச்சதை விட உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம் அது ரொம்ப பெருசு. யாருமே அறியல, யாருக்குமே தெரியாது. அவ்வளவு பெரிய திட்டத்தை கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிறாரு. ஆனா நீ மட்டும் அந்த காரியத்துக்கு பின்னாடி போகாத. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு மாணிக்கத்தை நான் வச்சிருக்கிறேன். கையை உயர்த்தி என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் அதை விட்டுறேன் ஆண்டவரே. சத்தமா சத்தமா என்னை விட்டுறேன் பாதர். எனக்கு அந்த கோபத்தை நான் விட்டுறேன் ஆண்டவரே, அந்த எரிச்சலை நான் விட்டுறேன் ஆண்டவரே. பிரதர், நீங்க எல்லாத்துலயும் சரி பிரதர், ஆனா அந்த ஒண்ணு மட்டும் உங்களை ரொம்ப ரொம்ப வித்தியாசமா நடத்ததில்லை. கிருப 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 கிருப. ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை உங்க மேல வருது. இல்ல, புது வருஷத்துக்குள்ள போகும்போது அந்த தப்போட நான் போக மாட்டேன், அந்த பாவத்தோட நான் போக போறது இல்லை. நீங்க அறிக்கை செய்ய செய்ய கர்த்தர் அதை செய்யறாரு. ஆண்டவரே, வேற ஒண்ணும் வேணாம் ஆண்டவரே, நீங்க எனக்கு இருந்தா போதும், நீங்க இருந்தா போதும், நீங்க இருந்தா போதும், நீங்க இருந்தா போதும், நீங்க இருந்தா போதும். ஏசப்பா, நானும் வருகிறேன். கலிலேயா கடல் என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என்னுள்ள தாங்கா. பாடுறவங்க பாடுங்க, ஜெபிக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி நீங்க எனக்கு வேணும் ஆண்டவர். இப்ப நிறைய பேருடைய கையை ஆண்டவர் பிடிக்கிற. ஏசப்பா ஏசப்பா, வருகிற வருஷம் எனக்கு ஒண்ணுமே என் கையில இல்லைன்னா கூட பரவாயில்ல ஆண்டவர், என் கையை நீங்க பிடிச்சிருங்கப்பா. நீங்க எனக்கு வழிகாட்டுங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே.
நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. தப்பு தான் ஆண்டவரே, தப்பு தான் ஆண்டவரே. நான் செய்தது தப்பு தான்ப்பா, நான் செய்தது தப்பு தான் ஆண்டவரே. உங்களை விட்டு தூரம் போயிட்டாண்டவரே, உங்களை விட்டு தூரம் போயிட்டாண்டவரே. உங்க வார்த்தையை மதிக்காம போயிட்டாண்டவரே. உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டாண்டவரே. உங்க மனசை ரொம்ப நோகடிச்சிட்டப்பா. அப்பா 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 என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என் கையை பிடிச்சு என் கூட நடந்து வருகிறவர் நீர் தானே அப்பா, என் கூட நடந்து வருகிறவர் நீதானே, என் கூட நடந்து வருகிறவர் நீதானே. என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வது என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வது ಯಜಮಾನರೇ 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 ಯಜಮಾನರೇ
எஜமானரே 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 எஜமானரே. அப்படியே கண்களை திறந்து பாருங்க. சோ புது வருஷத்துக்குள்ள கடந்து போறதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் டே எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்னன்னா, நான் மனம் திரும்பாம என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனா மனம் திரும்பாத ஆண்டவர் கண்டிப்பா அற்புதம் செய்ய முடியாது. என்னுடைய ஆண்டவர் வந்து பாரபட்சம் உள்ளவர். சொல்லுங்க, பாஸ்டர் வேணா சொல்லலாம். இப்ப பாருங்களேன், நீங்க வந்து ஒரு தப்போட வர்றீங்க, நான் கண்டுபிடிச்சது எனக்கு தெரியுது, பட் நீங்க வந்து நிக்கிறீங்க, நான் உங்களை சபிச்சு அனுப்ப மாட்டேன், நான் உங்களை தட்டி கொடுக்கலாம், சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்முடைய ஆண்டவரை பொறுத்தவரை அவர் யாருன்னா, அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் அதுல மட்டும் என்ன பண்ண மாட்டாருன்னா, இல்லப்பா அதுல நான் வந்து ஒத்து போக முடியாதுப்பா. அதனால இன்னைக்கு போய் வீட்டில் உட்காந்து நாளைக்கு திரும்ப ஈவினிங் இந்த 2வது நாள் சுத்திகரிப்பு ஜெபத்தில் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து மனம் திரும்புறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. மனம் திரும்புறதுக்கு ஒப்பு கொடுங்க. ஊழியம் அடுத்து பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ப்ரேயர்ஸ்ல அப்புறம் நடத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. வேற எல்லாமே அப்புறம் நடத்திக்கலாம். அதெல்லாம் யாருக்கு வேணாலும் நடக்கும், யார் வேணாலும் செய்யலாம். மேடையில் இயேசு குறித்து யார் வேணாலும் சொல்லுவாங்க. இல்லை, நான் என்ன பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா மனம் திரும்பும். ஸோ நம்பர், நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் நடக்கிற 2 விதமான விளைவு. ஒன்று, இயேசு நம்மளை விட்டு என்ன செய்வாராமா. நம்பர் 2, இரண்டாவது, அவருடைய சத்தம் நமக்கு என்ன பண்ணாமல் போயிடும்னா கேட்கப்படாமலே போயிடும். சாலமோனை குறித்து வேதம் சொல்லுது, சாலமோன் இடத்துல ஆண்டவர் அடிக்கடி மனம் திரும்புதலை குறித்து பேசிட்டே இருக்கிறாரு. இதை சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன், பட் கொஞ்சம் டைம் ஆச்சு, பொறுத்து கொள்ளுங்கள். நீங்கள் வந்து வேதத்தில் வாசிக்கும்போது 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தில் வந்து அதை 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் இந்த சவுலுடைய மனம் திரும்பாதனாலே வந்த விளைவுகளை குறித்து அடிக்கடிக்கு அப்படியே தத்ரூபமாக ஆண்டவர் சொல்றார். நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய அதை மட்டும் வாசிச்சு நான் உங்களுக்கு ஜபித்து முடிச்சிடறேன். 1 ராஜாக்கள் 11:4 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை. சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்க. கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க, இந்த டாப் மோஸ்ட் லீடர் அப்படின்னு கேட்டா யாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா கிங் சாலமோன். ரிச், வெரி ரிச் பர்சன், இல்ல வெரி ரிச் கிங் அப்படின்னு சொன்னா யாரை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா கிங் சாலமோன். இந்த கிங் சாலமோன் அப்படின்ற இந்த வேர்டு வந்து வேற எத்தனை ராஜாக்கள் எழும்பினாலும் அவனோட இது பண்ணவே முடியாது. பிரில்லியன்ட், இந்த மாதிரி எத்தனை வேர்டை போட்டு இதுல யார் ஃபர்ஸ்டா இருக்காங்கன்னு பார்த்தா கிங் சாலமோன். அவ்வளவு தூரம் ராஜ்யத்துல உச்சகட்டம் இருந்த இந்த கிங் சாலமோன் லாஸ்ட்ல எப்படி ஆனா அப்படின்னு சொன்னா, அவன்கிட்ட எல்லாமே இருக்கிறது மாதிரி தெரிஞ்சிருச்சு, ஆனா ஒண்ணுமே இல்லாம போயிட்டான். எல்லாத்தையும் உண்டு பண்ணா, எல்லாத்தையுமே அழிச்சிட்டான். ஒரு சில வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். நீங்க 6வது வசனத்தை வாசிக்கும் போது 11:6 சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நீங்க 9வது வசனத்தை வாசிங்க. 9வது வசனம், ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலோமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளை இட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. நீங்க இப்போ 11வது வசனத்தை வாசிங்க. 11வது வசனம், ஆகையால்
கர்த்தர் சாலோமனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளையும் நீ கை கொள்ளாமற் போனாய். இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். நீங்க இன்னும் அடுத்து 14வது வசனத்தை வாசிங்க. 14, இதெல்லாம் நீங்க வீட்டில் போய் நோட் பண்ணுங்க, எனக்கு விளக்க. கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலோமனுக்கு எழும்ப பண்ணினார். இவன் ஏதோமில் இருந்த ராஜகுலமானவன். நீங்கள் 25வது வசனத்தை வாசிங்க. 11:25. ஆதாத் பொல்லாப்பு செய்ததும் அல்லாமல் ரேசோன் சாலோமனுடைய நாளெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதியாகி சீரியாவின் மேல் ராஜாவாயிருந்து இஸ்ரவேலை பகைத்தான். 26வது வசனத்தை கூட வாசிங்க. சேரோத் ஊருள்ள எப்ராயிம் மனுஷனாகிய நோபாத்தின் குமாரன் எரோபயாம் என்னும் சாலோமின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். அவனுடைய தாய் செருகாள் என்னும் பேருள்ள ஒரு விதவை. நீங்க இந்த 11வது அதிகாரத்தை முழுக்க முழுக்க வாசிச்சிட்டீங்கன்னா, ஆண்டவர் முதல்ல சாலோமனை என்ன பண்ணுவாருன்னா, ஆண்டவர் 2 டைம் எச்சரிப்பாரு, அடுத்து ஒரு டைம் எச்சரிப்பாரு. வேணாப்பா வேணாப்பா, மனம் திரும்புப்பா, நீ போயிட்டு இருக்கிற வழி பொல்லாத வழிப்பா. ஆனா இந்த சாலோமன் கேட்கவே மாட்டான். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒண்ணுமே இல்லாம சாதாரணமான ஒரு மனுஷனை எதிரியா எழுப்புவாரு. அந்த எதிரிய சாலோமோனால ஜெயிக்க முடியாது. இவனுடைய வேலைக்காரனை எதிரியா மாறுவான், அவனை சாலோமோனால ஜெயிக்க முடியாது. அவ்வளவு தூரம் டாப் கிங்கா இருந்த இந்த சாலோமன் கடைசியில ஒரு துணியை பிச்சு 10 பங்கை தனியா கொடுத்துட்டு ஒரே ஒரு துணி அவன் கையில கொடுத்து, இதாப்பா இனி உனக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அவனுடைய வாழ்க்கை மாறவே இல்லைங்க, மாறவே இல்லை. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இல்லாம வருகிற ஆசீர்வாதம் பூதாகரமா தெரியும், ரொம்ப நல்லா இருக்கிறது மாதிரி தெரியும், பெரிய ஆள் மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா இந்த எலி ஓட்ட போடும் பாருங்க, இந்த மாதிரி ஓட்ட போட்டு பொந்தா இருக்கும். இந்த பொந்து மேல காலை வைக்கிற போது என்னதான் இருந்தாலும் அது ஸ்ட்ராங்கா இருக்காது, உடஞ்சிரும் ஒரு நாளைக்கு. இதான் நம்முடைய வாழ்க்கை. பரிசுத்தம் இல்லாமல், நீதி இல்லாமல், மனம் திரும்பாமல் வருகிற ஆசீர்வாதம் எல்லாம் மேல் பூச்சில பார்க்கறதுக்கு பகட்டா தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என்ன பண்ணாதுன்னா ஒண்ணுமே இருக்காது. இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு ஆசீர்வாதம் 2025 வேணுமா? கர்த்தர் வேணுமா? கர்த்தர் வேணுமா? நீங்க சொல்லுங்க. நீங்க இல்லாத கார் எனக்கு வேணாம், நீங்க இல்லாத உயர்வு எனக்கு வேணாம், நீங்க இல்லாத மதிப்பு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத பெருமை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க மட்டும் எனக்கு இருந்தா போதும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று எனக்கு தெரியும். முழு பலத்தோட இயேசுவே 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 இயேசுவே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறான். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த 7 நாட்கள் ஜெபம் முடியும் போது தேவரீர் எங்களை ஈசோப்பினால் கழுவி சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாகி உறைந்த மழையிலும் வெண்மையாயிருப்போம். தேவரீர் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தும். எங்களுக்கு நீங்க வேணும் ஆண்டவரே, உங்க சத்தம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எங்களை தண்டிங்க ஆண்டவரே, எங்களை பேசுங்க ஆண்டவரே. கர்த்தர் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார் எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க கொடுக்கிற சிட்சையை கூட நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிறோம். ஆனா எங்களுக்கு நீங்க மட்டும் இருந்தால் போதுமானது. நன்றி. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். புதிய வருடம் இந்த சுத்திகரிப்பு ஜபத்துல கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரொம்ப வெற்றியாய் மாறட்டும். ஒரே ஏரியா, ஒரே எகிப்து, ஆனால் கோசே நாட்டிலே குடியிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்திலே இருக்கிற ஜனங்களுக்கும்
ஒரு பெரிய வித்தியாசத்தை கண்டது போல இந்த ஆயத்த ஜெபத்திலே கலந்து கொண்டு புது வருஷத்துக்குள்ளே நுழைகிற பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசத்தை நீர் காண பண்ணுகிறதற்காக நன்றி. எங்களுக்கு விரதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. இந்த 7 நாட்களும் தடையில்லாமல் கலந்து கொள்ள உதவி செய். உங்க கிருபையின் கரங்களில் தாழ்த்து. இந்த இரவுல பேசிட்டே இருக்கப்பா. எங்க பிள்ளைங்க நாளைக்கு வாகனத்துல போகும்போது மனம் திரும்பிட்டே இருக்கணும் ஆண்டவரே. வேலை செய்யும் போது மனம் திரும்பிட்டே இருக்கணும் ஆண்டவரே. அந்த பொல்லாத வழியை இதோட விட்டுறணும் ஆண்டவரே. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்னைக்கும் காண மாட்டாய் என்று சொன்னீர் அல்லவா. எங்க பிள்ளைகளை பயமுறுத்துகிற, எங்க பிள்ளைகளை ஆளுகை செய்கிற, எங்க பிள்ளைகளை அப்படி வைத்திருக்கிற அந்த கார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாகப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய். எங்களை ஆச்சரியமாய் நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காலையில் 4:30 4:30 மணியிலிருந்து இரவு 10:30 மணி வரைக்கும் திருச்சபை திறந்தே இருக்கும். காலையில் 4:30 மணியிலிருந்து இரவு 10:30 வரைக்கும் சர்ச்சை திறந்தே இருக்கும். கிரவுண்டில் ஜோம் பண்ணலாம், சர்ச்சில் ஜோம் பண்ணலாம், ஃபெய்த் ஹாலில் ஜோம் பண்ணலாம், எங்கே உங்களுக்கு ஜோம் பண்ணணுமோ ஜோம் பண்ணலாம். அதனால தயவு செய்து முடிந்த வரைக்கும் திருச்சபைக்கு வர முடிஞ்சவங்க சாயந்தரம் மட்டும் வராமல் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து ஆயத்தமாகுங்க, ப்ரிப்ரேஷன் ஆகுங்க. ஆண்டவர் வருகிற வருஷத்தை உங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஸடாக கர்த்தர் மாற்றி தருவார். ஸோ கிறிஸ்மஸ் ஆராதனை முடித்து உங்களுக்கு வந்து டிஃபன் தேவைப்படுகிறவர்கள் டோக்கனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட். பிரைஸ்.